नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्याधिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. நித்யானந்தம், வி வெல்கம் ஆல் த வியூவர்ஸ். நம்மளோட இணைஞ்சிருக்கிற எல்லா வியூவர்ஸும் இந்த நேரலைக்கு வரவேற்கிறோம். நித்யானந்தம், என் பேர் மாநித்ய தத்துவத்யானந்தா அண்ட் இவங்க வந்து நித்யானந்திதா. இன்னைக்கு வந்து ஒரு மிக 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 அற்புதமான ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் லைவ் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஆர்டர்னு சொல்லலாம். குஜராத் உயர் நீதிமன்றம், த ஹைகோர்ட், ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் குஜராத் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர், ஒரு பெரிய லேண்ட்மார்க்கான கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சுவாமிஜி வந்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் சுவாமிஜி வந்துட்டு நிரபராதி அப்படிங்கறத கிளியரா ப்ரூவ் பண்ணி, நிரபராதின்னு சொல்லி சுவாமிஜி எக்ஸானரேட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆர்டர் மூலமா குஜராத் உயர் நீதிமன்றம் இந்து விரோத கும்பல், உண்மையிலேயே இந்துக்களுக்காக எவ்வளவு பெரிய ஒரு அட்டாக், எவ்வளவு தாக்குதல், இந்து மதத்தின் மேல் எவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கிறது, இதன் பின்னணி என்ன, இதுல வந்து எவ்வளவு கொல கான்ஸ்பிரசிஸ் இருக்கு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு கொல சதித்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நிரூபிக்கிற மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து உங்ககிட்ட படிச்சு அதை ஷேர் பண்றதுக்காக தான் லைவ் வந்து. இது வந்து நவம்பர் 2019 சுவாமிஜி மேல பொய் வழக்கு சாற்று ஒண்ணு போடப்பட்டது. அதாவது சுவாமிஜி மேல பொய்யா சுவாமிஜி வந்து கடத்தி இருக்கிற ஆள் கடத்தல் அத பத்தின ஒரு பொய்யான ஒரு வழக்கு வந்து சுவாமிஜி மேல ஒரு தாக்குதல் as part of a persecution, ஒரு பேஸ்லெஸ்ஸான கேஸ் வந்து சுவாமிஜி மேல போடப்பட்டது. அத வந்து முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணி சுவாமிஜி வந்து நிரபராதி மட்டும் இல்லாமல் இது வந்து எங்க 2 பேரையும் யூஸ் பண்ணி இந்த கேஸ் வந்து ஆக்சுவலா ஃபைல் பண்ணப்பட்டது. கோர்ட் வந்து முழுக்க முழுக்க எல்லா ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் கன்சிடரேஷன் எடுத்துட்டு ஒரு 25 பேஜஸ்ல ஒரு டீடைல்டான ஆர்டர் வெளியிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஓகே, அதாவது இங்க 2 பேரையுமே இந்து விரோத கும்பல், அதாவது அரசியல் செல்வாக்குடைய இந்து விரோத கும்பல் ஒரு பெரிய நெட்வொர்க்கே வச்சு நடத்துற ஜனார்தன் சர்மா அப்படிங்கிறவன் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாஃபியா கேங்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு பெரிய நெக்ஸஸை யூஸ் பண்ணி எங்க 2 பேரையும், இங்கிலீஷ்ல நம்ம வந்து வெப்பனைசேஷன் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லுவோம், எங்க 2 பேரையும் ஒரு ஆயுதமா உபயோகித்து சுவாமிஜி மேலேயும் சனாதன இந்து தர்மத்தின் மேலேயும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல ஆரம்பிச்சாங்க. 2000 நவம்பர் 1 2019 நீங்க எல்லாம் கண்டிப்பா நியூஸ்ல பாத்திருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷமா இந்த ஒரு பொய் நியூஸை வச்சு ஏகப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன், பொய்யான தாக்குதல் மேல் தாக்குதல், அது மட்டும் இல்லாம பொய்யான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற பேர்ல எல்லாம் ஏகப்பட்ட பொய் விமர்சனம், அவதூறான செய்திகளை பல மீடியா சேனல்கள் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இது ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் மீடியா சேனல்ஸ், ஹிந்து விரோத மீடியா சேனல்ஸ் எல்லாம் இதெல்லாம் எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா இது இவங்க சொன்ன மாதிரி மொத்த ஹிந்து விரோத கும்பல், இந்த திராவிஷ கும்பலை வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்றது. இது வந்து அந்த முகத்திரையை வந்து லிட்டரா கிழிக்கிறது. ஏன்னா இந்த மீடியாவை யூஸ் பண்ணி பொய்யான செய்திகளை பரப்பி இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சமூகத்துல நம்ம காமன் ஹிந்துஸ் எல்லாமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஹிந்துக்களையே தன்னோட குருமார்களுக்கு எதிராக சண்டை போட வைக்கிற சதித்திட்டம் தான் இது. இது வந்து இன்னைக்கு நேற்று மட்டும் நடக்கிற தாக்குதல் இல்லைங்க. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து சுவாமிஜி பகவான் நித்யானந்த பரமசிவம் மேல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இது நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா இந்த மொத்த தாக்குதல் எல்லாமே வந்து a part of the larger Hindu genocide,
அண்ட் த ஹிந்து ஹோலோகாஸ்ட், இது மொத்தமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சனாதன ஹிந்து தர்மத்தின் மேலையும் சனாதன ஹிந்து தர்மத்தின் முதுகெலும்பா இருக்கிற குரு சிஷ்ய சம்பிரதாயத்தின் மீதுமான தாக்குதல். சனாதன ஹிந்து தர்மத்தை வேரோட அடியோட அழிக்கணும்ன்ற அதை மட்டுமே நோக்கமா வச்சு இந்து விரோத சக்திகள், இந்து விரோத கும்பல் தொடர்ந்து குருமார்களை தாக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ஒரு 100 வருஷம் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். நம்ம கண்ணு முன்னாடி நியூஸ்ல அவ்வளோ நம்ம நிறைய பாக்குறோம். டெய்லி வந்து குருமார்களை மேல அவதூறா கேஸ் போடுறதும், அவங்கள பத்தி பொய் விமர்சனம் செய்வதும், அவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அவதூறான பொய்களை தொடர்ந்து சொல்லி 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 மக்கள் காமன் மக்கள் மத்தியில வந்து அந்த குருமார்களை பத்தி ஒரு பயத்தை டவுட்டும் உண்டாக்கிடுறது, பயம். அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி இருக்கிற ஒரு வெறுப்பு யாரு ஆக்சுவலா நீங்களே உங்களுக்குள்ள எல்லாம் பாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ் நித்யானந்தம், இங்க பல பேர் வந்து வியூவர்ஸ் வந்து ஜாயின் ஆறீங்க. தயவு செஞ்சு இந்த லிங்க் வந்து எவ்வளவுக்குள்ள மக்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷமா நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய சனாதன இந்து தர்மத்தின் மேல் ஒரு தாக்குதலும், சுவாமிஜி பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் சுவாமிஜியின் மேல் நடந்துட்டு இருக்கிற தாக்குதலுக்குமான ஒரு சரியான பதிலடி குஜராத் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரை பத்தி தான் நாங்க இப்போ ஷேர் பண்ண போறோம். இப்போ ஆக்சுவலா உங்க எல்லாரும் ஸ்கிரீன்ல இப்ப பார்க்க முடியும். நாங்க ஆர்டரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இந்த ஆர்டரை நாங்க வந்து ஒவ்வொரு லைன் பை லைனா படிக்க போறோம். இது 25 பேஜ் இருக்கிற ஒரு கோர்ட் ஆர்டருங்க. இதுல கிளியரா வந்து எக்ஸ்போஸ் ஆறது என்னன்னா, எப்படி வந்து நம்ம சனாதன இந்து தர்மத்தின் ஆக்சுவலா இந்த பல பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சனாதன இந்து தர்மம் வேற, தமிழ் அப்படிங்கிறவங்க வேறன்னு. கிடையவே கிடையாது. இதை பத்தி சுவாமிஜி வந்து பல சத்சங்கங்கள்லயும் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி வந்துட்டு மதம் வேறு, இந்த தமிழ் அப்படிங்கிற பாஷை வேறுன்னு இந்த மாதிரி பண்றதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசின்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் பல கான்ஸ்பிரசிஸ் அட்டாக்ஸுக்கு மத்தியில இந்த ஒரு ஆர்டர் இன்னைக்கு குஜராத் உயர் நீதிமன்றத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு ஆர்டருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்ப நாங்க அதை படிக்க போறோம். இது நாங்க முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறோம். இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ்லயும் வந்து இதை எக்ஸ்பிளைனும் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஆர்டர் உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இது இந்த ஆர்டர்ல வந்து ஒரு பிரீஃப் கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி. கம்ப்ளைண்ட்ஸ் அப்புறம் வந்து யாரெல்லாம் வக்கீல், யாரெல்லாம் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லி டிஃப்ரெண்ட் நேம் லிஸ்டிங் தான் நீங்க பாக்குறீங்க டேபிளா உங்களுக்கு முன்னாடி. இந்த ஹை கோர்ட் ஆஃப் குஜராத் அட் அஹமதாபாத் ரெஸ்பெக்ட் our special criminal application habeas corpus number 9973 of 2019. So இங்க போட்டிருக்கிறது வந்துட்டு லைக் இவங்க சொன்ன மாதிரி இந்த கேஸோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் கீழே வந்துட்டு Honorable Mr. Justice A.Y. Koji and Honorable Mr. Justice Rajendran M. Sareen, date 2nd of February 2024. And this is an oral judgment for Honorable Mr. Justice A.Y. Koji. So இவங்க தான் வந்து இவங்க 2 பேர் தான் Honorable Judges 2 பேருமே இந்த ஆர்டரை வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து February 2nd of February 2024. Rule: Learned additional public prosecutor waives service of rule on behalf of respondent number 1 state. Learned advocate Mr. Rahul Dolakia waives service of rule on behalf of respondent number 7, and learned advocate Mr. Mansvi Thapar waives service of rule on behalf of respondent numbers 8 and 9. So இங்க வந்துட்டு கேஸ் டீடைல்ஸ், இதுக்கப்புறமா வந்துட்டு கேஸ் ஆக்சுவலா என்ன பொய் குற்றச்சாட்டுகள் போடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான கேஸ் டீடைல்ஸ் இங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த குல்தரி ஜனார்தன் சர்மா அவங்களோட ஒரு பெரிய நெக்ஸஸ், டீப் ஸ்டேட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏகப்பட்ட ரவுடி கும்பல், கொலை செய்ய இந்த கொலைக்காரங்க, பிளஸ் இந்து மதத்தின் விரோதிகள், பிளஸ் அந்த ஆன்டி ஹிந்து டெரரிஸ்ட், இவங்க எல்லாரோடும் சேர்ந்த ஒரு பெரிய நெக்ஸஸ் வந்து இந்த குல்தரி ஜனார்தன் வச்சுட்டு அவங்க மூலமா இந்த ஒரு ஹேபியஸ் கார்பஸை ஃபைல் பண்ணாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து இருக்கிற பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ
For the aforesaid prayers, initially notice was issued under order dated 20th November 2019. And from time to time, matters have been adjourned and several orders in detail have been passed. In view of the time that has lapsed after filing of the petition, the court may, for its benefit, refer to some of the orders passed by this ஸோ court. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் 20 2019. ஸோ இந்த டைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனப்பட்டது, இனிஷியலா நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து நிறைய த்ரூ த இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸா நிறைய ஹியரிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, நிறைய கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை ப்ரொசீடிங்ஸ் நடந்ததுல இந்த ஆர்டர்ல அவங்க வந்து எங்கெல்லாம் நெசசரியோ அங்கெல்லாம் இந்த ப்ரொசீடிங்ஸ்ல நடந்த பொழுது கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஃபைலிங்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ண போறேன் அப்படின்னு அதாவது இதுல இருந்து சொல்லி ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். 5 வருஷமா ஆச்சுங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த கேஸ நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ள வந்து ஒண்ணுமே ஒரு வேலிட் பாயிண்ட், சரி இதனாலதான் ஒருவேளை இந்த ஜனார்தன் வந்து கேஸ போட்டிருப்பாங்களோ, ஒருவேளை இதனால அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டுமே இல்ல அப்படிங்கறதெல்லாம் இதுல எவிடென்ட்டா உங்களுக்கு தெரிய போகுது. The respondents have raised a preliminary issue by filing a separate application of the corpora praying inter alia as under. A. Your lordships may be pleased to hold that it has no jurisdiction to entertain the original petition, being Special Criminal Application number 9973 of 2019, on the ground that this honorable court has no territorial jurisdiction and the same ought may be dismissed on this ground alone. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கோர்ட்டுக்கு நாங்க கொடுத்திருக்கிற எங்களோட அப்ளிகேஷன்ல இந்த கோர்ட்டுக்கு முதல்ல எங்க மேல டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. ஏன்னா நாங்க வந்து இந்த கோர்ட் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் எந்த இடத்துல இருக்கோ, எந்த மாநிலத்துல இருக்கோ அந்த மாநிலத்தில் நாங்க வசிக்கவும் இல்லை, அங்க நாங்க இருக்கவும் இல்லை இந்த ஃபைலிங் நடந்தப்போ. அதனால இந்த கோர்ட்டுக்கு எங்க மேல ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்படிங்கறது நாங்க ஃபைல் பண்ணிருக்கதா இங்க எழுதப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த ஆர்டர் டேட்டட் 12th of January 2023. In para 6 and 7, it is recorded as under. As such, the corpuses are represented by the learned senior advocate, Mr. B.B. Nayak. Learned senior advocate was at his receiving end when asked by the court as to whether the corpuses would be bought if outside the country on virtual mode before the court to enable the court to know about their status and to ascertain their wish. He stated that he was not in contact with the corpuses since April 2022. However, shall see to it the contact is maintained and the proper response is given to the court. He, however, submitted that he has a preliminary objection to the maintainability of the present petition. According to him, this court does not have territorial jurisdiction to deal with the petition. Well, the court would consider the said preliminary objection on the next date of the hearing. Simultaneously, the court finds it fit in totality of facts and circumstances also to simultaneously require the authorities to file their respective affidavits, even if the preliminary issue raised is to be considered a priori. Stand over to 6/2/2023, 6th of February 2023, as requested by the learned advocate. So, இதுல என்ன சொல்றாங்கன்னா பேசிக்கா அதாவது எங்க லாயர் வந்து இந்த மாதிரி முதல்ல செல்லாது. ஏன்னா இங்க 2 பேருமே இந்த கோர்ட்டான டெரிட்டோரியல் சொல்ல விரும்பினேன். நான் வந்து இந்த பிரியாவும் நித்யானந்திதாவும் குஜராத் அகமதாபாத் குஜராத் நாங்க வந்து இல்லீகலா கன்ஃபைன் செய்யப்பட்டிருக்கோம். நாங்க வந்துட்டு அங்க அடைச்சு வச்சிருக்காங்க எங்களை. நாங்க போட்டு சுவாமிஜி மேல இந்த பொய்யான பழியும் தூக்கி போட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுதான் இந்த கேஸ். இதுல முதல்ல நான் குஜராத்துக்கே போனது கிடையாது. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேருமே இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது நாங்க 2 பேரும் இந்தியாலேயே இல்ல அப்படிங்கிற விஷயத்தினால இந்த இது வந்து பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத லாயர் எக்ஸ்பிளைன் பண்ணதாக அதுக்கு வந்து 6th of February 2023ல ஹியரிங் வைக்கப்பட்டதாகவும் கோர்ட் வந்து ஆர்டர்ல போட்டிருக்கு. அப்போ அடுத்த பாயிண்ட்ல வந்து 6th of February என்ன நடந்தது அப்படின்றத வந்து கோர்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. So in the view of the order dated 12th of January 2023,
passed by the court, learned advocate Mr. Kshitij Amin for the Respondent Union of India seeks to file affidavit in reply. He stated that the same will be filed in the registry. Accordingly, the reply may be filed, which shall be accepted by the registry. Learned senior advocate Mr. B.B. Nayak, who appears for the corpora, volunteered to make submission that though the corpora have no objection as such to appear before the court through video conferencing arrangement, which may be envisaged in the facts of the case, at the same time, it was submitted that the court may first consider to decide on the preliminary objection as regards to territorial jurisdiction to try and entertain the present habeas corpus petition. While the court may be addressed with such preliminary point, when the learned senior advocates were asked about the situs place of the corpora, it was stated that they are in Jamaica and that they have been staying in Kingston. Learned advocate, however, submitted that any further information was not available. He stated that he would try to seek such other relevant information by the next date. ஸோ இங்கேயும் கண்டினியூஸா வந்துட்டு அந்த கேஸோட இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது எப்படி வந்து எங்க லாயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்த டேட்லயும் இந்த ஆர்டர்ல இதுதான் சொல்லியிருக்காங்க. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் செல்லாது. இப்போதைக்கு வந்துட்டு நாங்க எங்க இருக்கோம் அப்படிங்கிற எங்களோட லொகேஷன் டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. And it is to be stated that the information in relation to the precise place where the corpora have been staying and the details as to in whose company and custody they happen to be are the information necessary for the purpose of the present proceeding. There is no gainsaying to such information when furnished would help the court in the process of consideration of the matter. As requested by the learned advocate, Mr. Shah, for the petitioner stand over to 27 February 2023, to which the learned advocates have no objections. Seemingly, attempt was made to secure the presence of the corpora, and as the corpora were reported to be out of India, and hence, considering the facility now available of the appearance through hybrid mode as well as video conference, this court, in its order dated 9th of January 2024, has provided for participation of corpora by providing secure link through the registry of this court. Pursuant to such order, the court has interacted by video conferencing with the corpora and has recorded as such in the order dated 10th of January 2024. So, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எங்க ரெண்டு பேர் நாங்க நல்லா இருக்குமா இல்ல எங்களை விசாரிக்கிறதுக்காக ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் குஜராத் எங்களோட வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சிருந்தாங்க. அதுதான் ஜனவரி மாசம் நடந்தது. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களோட வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சு ஜட்ஜஸே வந்து எங்க கிட்ட பல கேள்விகளும் கேட்டு எங்க கிட்ட பேசிட்டு அந்த ஆப்ஷன் அவைலபிளா ஆக்கியிருக்காங்க அப்படிங்கறத இங்க வந்து போட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட்ல வந்து the facts in very brief are that the petitioner has 4 children, namely Lopamudra the corpus, Nandita the corpus, Kalpalata and Ambasutan, admitted in the year 2013 for Gurukulam study at Nithyananda Dhyanapeetham, Nithyananda Nagara, Bidadi, Bengaluru, when they were at approximate age of 15 years, 13 years, 10 years and 7 years. So அதாவது இந்த whole partல அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல இந்த பேஸ்லெஸ் அக்யூசேஷன்ஸ், இந்த பொய் குற்றச்சாட்டு, அதாவது குருகுலத்தை பத்தியும் குருகுலத்து கல்வி முறை பத்தியும் அவதூறாகவும் பொய்யான குற்றச்சாட்டு போட்டிருக்கிறத பத்தியும் இங்க வந்து ஒரு சம்மரியா கொடுத்திருக்காங்க. நாங்க அதையும் இப்ப படிக்க போறோம். எங்க 4 பேர், அதாவது நாங்க 4 பேர் வந்து நாங்க வந்து அக்கா தம்பி எல்லாம் அக்கா தம்பி தங்கச்சின்னு 4 பேர் இருக்கோம். எங்க 4 பேரையும் வந்து 2013ல வந்து குருகுலத்துல சேர்த்தாங்களும் விடுதி பெங்களூர் கர்நாடகால. நாங்க எங்களோட ஏஜஸும் போட்டிருக்காங்க. எனக்கு ஏஜ் வந்து 14 வயசு, உங்களுக்கு 12 வயசு, அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு 10 வயசு, அப்புறம் 7 வயசுன்னு சொல்லி 4 பேரும் வந்து குருகுலத்துல சேர்ந்தோம். இது வந்து 2013ல வந்து நாங்க 4 பேருமே சேர்ந்தோம். உங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இந்த டைம்ல தான் வந்துட்டு 4 பேருமே வந்து குருகுலத்துல சேர்றதுக்கு முன்னாடி நடந்ததை முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். சுவாமிஜியை வந்து நாங்க எங்க வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சைல்ட்ஹுட்டாக தான் இருந்தது. அதாவது நாங்க வளரும் போது
பண்ணி எங்களை டார்ச்சர் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. தான் வந்து எங்களோட நாங்க வந்து எங்க பருவமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் நாங்க வளர்ந்தோம். உங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு உங்களுக்கு வந்து புது வாழ்க்கை கிடைச்சது. அத பத்தி தான் வந்து அத வந்து நாங்க ஆக்சுவலா இதையும் நாங்க வந்து ஜட்ஜஸ் கிட்டயும் ஷேர் பண்ணியிருந்தோம். இத நாங்க அஃபிடவிட்டாவும் குடுத்தோம். இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுல ஜஸ்ட் ஒரு சம்மரியா நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் இதுல போட்டிருக்கிறது, எங்கள வந்து அ சே எங்கள வந்து குருகுலத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா, அ 2019ல எங்கள மீட் பண்ண முடியல. நடத்தப்பட்டிருக்கோம். அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த ஜனார்தன் போட்டிருந்தாங்க. Then the order continues. Learned advocate submitted that the parents again decided to visit Ahmedabad. And அந்த புலனரி ஜனார்தனும் தொடர்ந்து நிறைய, அதாவது இந்த மொத்த கம்ப்ளைண்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரமற்ற பொய், வாய்க்கு வந்தபடி சும்மா சொன்ன, லைக் ரேண்டமான லை சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நிறைய பொய்களை வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல சேர்த்திருந்தாங்க. ஸோ இதுல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சில மெயின் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டர்ல தொடர்ந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஏதாவது ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு இதுல வந்து பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஆக்சுவல் என்ன நடந்ததுன்னாங்க, என்னையும் இவங்களையும் நீங்களும் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க எங்க இருந்தீங்க, அந்த இந்த மொத்த சிச்சுவேஷன் நடக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். நான் ஜஸ்ட் ஆர்டரை படிக்கிறேன். Point 7.1 இருந்து படிக்கிறேன். Learned advocates submitted that the parents again decided to visit Ahmedabad, where their children were kept for study on 31st of October 2019. They came to the place on the 1st of November 2019 and asked the authorities of the institution to let them meet their children. And again, they were not allowed to meet and talk to their children privately and individually, and therefore the petitioner gave written application before the local police station regarding the issue. And the local police station in charge then visited the premises where the petitioner was handed over the minor children of the petitioner and his wife and told the petitioner that the other two major daughters do not want to meet and talk to them. It is submitted that the petitioner came to Ahmedabad along with his wife and two minor children and lodged FIR with CR number 1138 of 2019 before Vivekananda Police Station, Hatijan, Ahmedabad, rural, on 17th of November 2019 regarding the entire issue, and also filed written application that the petitioner's other major two daughters who were to present the body of the corpus is must to ascertain the safety and whereabouts of the corpus. For the purpose of jurisdiction, it is submitted that the corpus in the first affidavit of Lopamudra dated 16th of December 2019, over the page 42 para K, L, M, and N, corpus was not in Ahmedabad Ashram of Nithyananda Dhanapetam since its inception in Ahmedabad. Also, the admission made over the page number 48 and para number 1 of the affidavit that she is ready to remain present before this court with certain safety, and also admission made by the corpus in second affidavit of Nandita dated 16th of December 2019. Over the page 75 para K, L, M, and N, corpus was in Ahmedabad Ashram of Nithyananda Dhanapetam since its inception in Ahmedabad. ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது நான் ஜஸ்ட் சம்மரைஸ் மட்டும் பண்றேன். இந்த மாதிரி வந்து பொய் குற்றச்சாட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா,
நாங்க இருவரும் அவங்கள சந்திக்க எங்களோட ஃபேமிலி வந்து சந்திக்கிறதுக்கு வந்து விடல அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கும் மேல அவங்க வந்துட்டு எங்ககிட்ட வந்து பல வாட்டி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணதாகவும், நாங்க அவங்களோட கஸ்டடியில போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதாகவும், போலீஸ் வந்து எங்க கிட்ட கேட்கும்போது கூட நாங்க வந்து அவங்கள மீட் பண்ண விரும்பல அப்படின்னு நாங்க சொன்னதாகவும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ல போட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த ஆர்டர் கோட் பண்றது. நான் ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் அப்படியே படிச்சு சம்மரைஸ் பண்ணி நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த ஆர்டர்ல இட் கண்டினியூஸ். ஸோ also the admission made over the page number 77 in paragraph number 19 of the affidavit that she is ready to remain present before this court with certain safety conditions. In the light of this, their safety and whereabouts must be ascertained in person before the court to serve the purpose of the writ of habeas corpus. Whereas the case of the corpora is that the petition of the original petitioner is not maintainable in its present form and has questioned territorial jurisdiction to entertain the said main petition as a corpus number 1 Lopamudra herein never detained illegally as alleged within the jurisdiction of this court as corpus number 1 Lopamudra herein is not residing in India since 30th of November 2018 and corpus number 2 Nandita herein is residing out of India since 5th of November 2019 and that there is no cause of action as alleged that has been wholly or in part arisen within the jurisdiction of this court as a corpora and the petitioner are not the permanent resident within the territories of this court. Further, the corpora are permanent residents of Karnataka and have initially resided in the lawful city Bangalore. உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். இதை படிச்சாலே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு ஒரு பேஸே இல்லாத ஒரு கேஸுங்க. யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் முதல்ல இதை டிரான்ஸ்லேட் பண்றேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நவம்பர் 17 2019 ஆனா 2018 இருந்தே நான் இந்தியாலே இல்ல. நான் 30 நவம்பர் 30 2018 2018 வந்துட்டு நான் இந்தியா விட்டு கிளம்பி நான் வேர்ல்ட் டூருக்காக கிளம்பிட்டேன். நான் இந்தியாலே இல்ல அந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம இவங்களும் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு 12 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்தியா விட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க என்னோட இருந்தாங்க. நாங்க 2 பேருமே வேர்ல்ட் டூர்ல இருந்தோம். நான் வேர்ல்ட் டூர்ல இருந்தேன். இவங்களும் வந்துட்டு இந்த அட்டாக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஜாயினும் பண்ணிட்டாங்க. சோ நாங்க குஜராத்ல வசிக்கிறவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் நான் குஜராத்துக்கு போனது கூட கிடையாது. 2வது இந்தியால கூட இல்ல நாங்க அந்த டைம்ல. 3வது சுவாமிஜி வந்து அந்த கேம்பஸ் பக்கம் வந்தது கூட கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கேஸ் எப்படிங்க செல்லும்? இதுல கேஸோட ரூட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எங்களை வந்து கிட்னாப் பண்ணி எங்களை ஏதோ அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒரு அந்த இடத்துல இருந்தோ இல்ல நாங்க போய் இருந்தேனோ இல்ல அந்த அதுக்கு சுத்து வட்டாரத்துல எங்கேயாவது நான் இருந்திருந்தேன்னா நான் வந்து அங்க கடத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல நான் அந்த பக்கம் போனது கூட கிடையாதுங்க. நான் இந்தியால கூட இல்லைங்க. அந்த மொத்த வருஷமும் இந்தியாலே இல்ல. சோ எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அவங்களால போட முடியும்? போட்டு 5 வருஷம் எங்க லைஃப் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. 5 வருஷம் என்னோட பீக் டைம். இப்ப என் வயசு வந்து 24 வயசு, 25 ஆக போகுது. என்னோட பீக் டைம் இது. என்னோட 5 வருஷத்து என்னோட வாழ்க்கை, எங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும் இல்லாம நாங்க வந்து சந்நியாசம் எடுத்திருக்கிறது சுவாமிஜியோட இந்த கைலாசத்தோட ஒரு பாகமா இருக்கணும். இந்த சுவாமிஜி ஹியூமனிட்டிக்காக பண்ற மிகப்பெரிய சேவை. கைலாசாவை உருவாக்கி கைலாசத்து மூலமா இந்துக்களுக்கு மட்டும் அல்லாது மொத்த ஹியூமனிட்டிக்கே நம்ம மொத்த சொசைட்டிக்குமே எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஒர்க் பண்ணி சுவாமிஜியோட ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஜஸ்ட் 47 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள இந்துக்களுக்காக ஒரு நாடே உருவாக்கி அன்னதானம்னா இப்போ வரைக்கும் வந்து
பில்லியன் ஃப்ரீ மீல் சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்பயும் கண்டினியூ ஆகுது. நீங்க போய் திருவண்ணாமலையிலயோ நம்ம மதுரை ஷாமலாபீட சர்வஜ்ய பீடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸா அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அதையும் தவிர்த்து கோவில்கள் யுஎஸ்ஏல, கனடால இந்த மாதிரி பல நாடுகள்ல வந்து கோவில் கட்டி சனாதன இந்து தர்மத்தை வந்து மிக ஒரு பாகமாக இருக்கணும். அங்க வந்து சன்னியாசிகளா ஒரு பாகமாகவும் சன்னியாசிகளாகவும் சுவாமிஜியோட இந்த மிஷனோட ஒரு பார்ட்டா இருக்கணுங்கிறதுனால தான் நாங்க சன்னியாசமே எடுத்திருக்கோம். இதுல எங்களையே வந்து ஆயுதமா உபயோகிச்ச குள்ளரி ஜனார்தன் 5 வருஷமா மீடியா மூலமா, இந்த ஊடகங்கள் மூலமா பொய் விமர்சனம் பண்ணி ஏகப்பட்ட பொய் நியூஸ போட்டு, நான் பொய் நியூஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொன்னா அதோட வெயிட் ஆக்சுவலா உங்களுக்கு அதோட வெயிட்டே வந்து கன்வே ஆகல. ஒரு மனிதரோட ஒரு கோர வந்து அபியூஸ் பண்ணி அத வந்து அசிங்கமா எல்லா மீடியா ஆர்டிகல்ஸ் எல்லாம் போய் பாருங்க. போய் அசிங்கமா ரொம்ப அட்ராஷியஸ்லி அபியூசிவ் ஆர்டிகல்ஸ் எழுதி அந்த மாதிரி ஃபேக் நியூஸ போட்டு குஜராத்ல, குஜராத்ல இருக்கிற வெறும் விமென்காக மட்டுமே பண்ணிருக்கிற, வெறும் வந்து விமென்காக மட்டுமே பண்ணிருக்கிற ஒரு மகளிர் கல்லூரி, சந்நியாசத்துக்கான ட்ரைனிங்கும் ஒரு யூனிவர்சிட்டியும் இருக்கிற ஒரு கேம்பஸ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக், ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் மூலமா மட்டும்தான். இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வந்து நீதி கிடைக்கிறது, ஜஸ்டிஸ் கிடைக்கிறது. பட் 5 வருஷத்துல ரொம்ப பெரிய லாஸ் நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். Anyways, I'm just going to be continuing to read this. நாங்க இப்போ ஆர்டரை வந்து படிக்கிறோம். The petitioner herein has alleged the unlawful detention of the corpus Nandita since 2019. However, the corpus Nandita herein residing outside of India since 5th of November 2019, it is submitted that the corpus Lopamudra has never resided in Gujarat and that she was residing in Bidadi, Karnataka, and she had left India on 30th of November 2018 from Chhatrapati Shivaji International Airport, Mumbai. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் தமிழ்ல சொல்றேன். அதாவது இந்த பொய்யான குற்றச்சாட்டை போட்டிருக்கு ஜனார்தன். என்ன பொய் குற்றச்சாட்டை போட்டிருக்காங்கன்னா, நாங்க வந்து அன்லாஃபுல் டிடென்ஷன்ல இருக்கோம்
அப்படின்னு இப்ப 2019 ஆண்டுல இருந்து நாங்க வந்து அன்லாஃபுல் இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்ல நாங்க வந்து கடத்தப்பட்டு அடைச்சு வச்சிருக்காங்க எங்களை அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டிருக்காங்க. ஆனா த கார்பஸ் நந்திதா ஹியரின் ரிசைடிங் அவுட் ஆஃப் இந்தியா, அதாவது இவங்க வந்துட்டு நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்தே இவங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோகமுத்ரா, அதாவது மாதா தூக்கியார், நான் வந்துட்டு குஜராத்ல வந்து நான் குஜராத்துக்கு போனது கூட கிடையாது. அண்ட் நான் வந்து நவம்பர் 30ஆம் தேதி 2018, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் வந்து இந்தியாவிலேயே கிடையாது. நான் இந்தியா விட்டு வெளில தான் இருக்கேன். நான் வந்து சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பைல இருந்து தான் நான் இந்தியா விட்டு வெளில போயிருந்தேன் அப்படிங்கறத இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த paragraphல both sides have cited judgments. The issue on which such judgments are cited are predominantly for the purpose of making out a case of territorial jurisdiction and maintainability of the writ of habeas corpus. Learned advocate of the petitioner has relied upon the decision in case of Oil and Natural Gas Commission versus Utpal Kumar Basu and others, reported in 1994 to GLH 379, to substantiate his argument that the question of territorial jurisdiction is to be decided on the facts of the case and the court within whose jurisdiction the cause of the action has arisen, partly or wholly, the jurisdiction would lie to such court. Reliance is also placed on the decision in case of PN Films Limited versus Union of India, reported in 1954, Bombay Law Reporters 753. In support of his argument, the writ article under 226 issued by the High Court would lie on the authority which is located within the territorial jurisdiction of the court. While the learned advocate appearing for the respondents have relied upon the decision in case of N. Mastan Sahib versus S. Chief Commissioner Pondicherry and another, reported in AIR 1962 SC 797, in support of his argument that as respondents had already left the shores of Indian territory, even when the petition had come to be filed, a writ jurisdiction of the court will not extend beyond the territory of India, thereby questioning the maintainability of the petition of the writ. ஸோ நான் தமிழ்லயே சொல்றேன், ஒரு சம்மரைஸ் பண்ணி நான் சொல்றேங்க. இங்க வந்துட்டு 2 ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு லாயரும் எங்களோட லாயரும் வந்து கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் ஜட்மெண்ட்ஸை கோட் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க ஆப்போசிட் சைட்ல வந்து லாயர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. எதனால வந்து நாங்க வந்து அந்த இடத்துல அந்த டைம்ல இல்லைன்னா கூட அந்த ரிட் பெட்டிஷன் அப்ளிகபிளா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது எங்க லாயர் வந்துட்டு இன்னொரு ரெஃபரன்ஸை கொடுத்து, நாங்க இந்தியாவை விட்டு வெளியில இருந்தா கோர்ட்டுக்கு எங்க மேல வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல இந்த பெட்டிஷனுக்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கிற மாதிரி questioning the maintainability of the petition issuing the writ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. From the inception of the proceedings, it appears to be the case of the petitioner on one side on the basis of his concerns to know about the well-being of the corpora, and on the other side, the apprehension of the corpora of being ill-treated by the petitioner, considering their past experience with the family. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, முதல்ல இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து இந்த கேஸோட ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா, ஒரு சைடு வந்துட்டு புல்னரி ஜனார்தன் வந்து இது ஒரு எங்களோட வெல்பீங், நாங்க உடல் நலம் எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கறதாகவும், நாங்க இன்னொரு சைடு வந்துட்டு இவங்க இந்த குல்னரி ஜனார்தன் எங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து கொடுமைப்படுத்திருக்கான், எந்த மாதிரியான சாதாரண விதத்துல மட்டும் இல்ல செக்ஷுவலாவும் அபியூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்க கோர்ட்டு கொடுத்திருக்கிறத இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. The court is therefore much concerned from the inception about the well-being of the corpora, which has to be considered. So இந்த 5 வருஷமா வந்து கோர்ட்டும் வந்து எங்களோட நாங்க வந்து நாங்க வந்து சேஃபா இருக்கோமா அப்படிங்கறத பத்தி கன்சர்ன்டா இருக்காங்க அப்படிங்கறது இங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. This court, by an order dated 20th of November 2019, had issued notice making it returnable on 26th of November 2019, and on that day, this court had recorded that the appearance of advocates for respondent number 7 at the same time has also recorded the affidavit in reply filed with the registry via email and attached to such email regarding the materials placed on record,
which the court observed was a material indicating the corpora were not under unlawful confinement. The court has also recorded that just to ascertain the same before in person, the matter was put up to 10th of December 2019. The stand of the corpora. So basically இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இது அதாவது இந்த கேஸோட முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க தொடர்ந்து ரெஜிஸ்ட்ரி, அதாவது கோர்ட்டுக்கு காமிச்ச இமெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஃபேக்ட் தான் இங்க சொல்றாங்க. அதாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா, இது ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து கண்டினியூஸா நாங்க வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பாசிபிள் எல்லா லீகல் ரீகோர்ஸஸும் ட்ரை பண்ணோம். நாங்க சோஷியல் மீடியால லைவா வந்திருக்கோம். பல பேர் நீங்க வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து அஃபிடவிட்ஸ் கொடுத்தோம். கோர்ட்டுக்கு வந்து அஃபிடவிட்ஸ், எங்களுக்கு அஃபிடவிட்ஸ் சப்மிட் பண்ணோம். நாங்க கண்டினியூஸா எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இருந்தாலும் எங்களோட இந்த ஒரு ஃபால்ஸ் கேஸ் யூஸ் பண்ணி எங்க வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சீரியஸா அஃபெக்ட் பண்ணினது குல்நரி ஜனார்தன். எனிவேஸ், இப்போ இந்த ஜட்மெண்ட் மூலமா இதுவும் எக்ஸ்போஸ் ஆகுது என்னதுன்னா, இவ்வளோ நாங்க வந்து எத்தனை வாட்டி நாங்க இமெயில்ஸ் அமைச்சிருக்கோம், எங்களோட அஃபிடவிட்ஸ் நாங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம், பிளஸ் இதுல டீடைல்ட் அவுட் பண்ண ஃபேக்ட்ஸ். இப்போ நாங்க அதான் இப்ப படிக்க போறோம். இந்த கோர்ட் ஆர்டர்ல கொடுத்திருக்கிறத நாங்க இப்ப படிக்க போறோம். The stand of the corpora has first come to record by the way of an affidavit received by the registry addressed to the registrar judicial of this court on the official email ID. Though this is termed as an affidavit, it appears to be an informal form of communication nonetheless. It has been addressed from the email of the corpus herself, and in this document is stated as under. I would like to inform this honorable court that on the 1st of November, adding to the multiple things, my father called me again and threatened me to file false statement accusing Swamiji of rape under the POCSO Act, and he assured that he has enough of political clout to arrest Swamiji based on my false complaint. I was completely shocked and extremely afraid at the conspiracy that my father revealed to me. Following the phone call of my father, our campus in Gujarat was filled with 8 to 10 policemen from the Vivekananda Nagar jurisdiction who wanted to meet me on that day. The police forced me for over 8 to 10 hours, telling that I had to come to the police station, and then they started threatening that the other women, I was fear-gripped and immediately called my sister Ma Tattvapriya and informed her of whatever had happened. After which, she also spoke to Mr. Rana. After hours of threat, they finally agreed to take statement from where I am, which is completely legal, and wrote a signed statement at around 3 a.m. of 2nd November and handed over to the police. I humbly request the court to ask the police to submit a copy of the statement that I wrote and signed copy of which I do not have. The pictures of me signing in statement is attached. நீங்களே அந்த எக்ஸ்ட்ரா தமிழ்ல சொல்லலாம். ஸோ இந்த ஹோல் பார்ட் என்ன நடந்ததுன்னா, என்னையும் என்னோட தம்பி தங்கச்சியும் வந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற பேர்ல லீவ் லெட்டர் போட்டு தனியா போக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நவம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த குழந்தை ஜனார்தன் என்ன கால் பண்ணி ஒரு பின்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க 2018ல வந்து கோர்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரி நான் வந்து இந்தியா விட்டு வெளில போயிருந்தேன். ஏன்னா வேர்ல்ட் டூருக்காக நான் போயிருந்தேன். பல நாடுகளை விசிட் பண்ணிட்டு இருந்தோம். 2019 டைம்லங்க நான் வந்து பில்ஸ் ரெவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். சில பில்ஸ் நான் வந்து ஆசிரமத்தோட சில பில்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போதுதான் குல்நரி ஜனார்தன் வந்துட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிற பேர்ல கோடிக்கணக்கா பணத்தை கொள்ளடிச்சதோட எவிடன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல. நான் வந்து உடனடியா கால் பண்ணி இதை கன்ஃபரண்ட் பண்ணும்போதுதான் குல்நரி ஜனார்தன் இந்த ஜனார்தன் வந்து என் காலை கட் பண்ணிட்டு என்னோட போன் எடுக்கல. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நவம்பர் 1ஆம் தேதி என்ன கால் பண்ணி, நான் அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி என்னை தொடர்ந்து வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப என்ன த்ரெட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் வந்து சுவாமிஜி மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு, அதாவது பொய் ரேப் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை சைக்கலாஜிக்கலா ஹராஸ் பண்ணாங்க.
அண்ட் ஆக்சுவலா நான் அதை வந்து ஸ்ட்ராங்கா நான் மறுத்ததுக்கு அப்புறம் என்னால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இது வந்து எனக்கு வந்து இதுக்கு நான் அந்த ஷாக்ல இருந்தேன் ஆக்சுவலா. அப்போ வந்துட்டு அந்த டைம்ல நவம்பர் 1ஆம் தேதி நான் எப்போ வந்து இதுக்கு ஃபர்மா நான் டினை பண்ணேனோ, அந்த கேப்ல உடனே ஒரு ஒரு ஆஹ், ஒரு குரூப் ஆஃப் போலீஸ்மேனை அழைச்சின்னு போயிட்டு மீடியா, ரவுடி கும்பல் எல்லாரையும் சேர்த்து அழைச்சின்னு போய் கேம்பஸ்ல ஒண்ணு திரட்டி, மெயின் கேம்பஸ்ல ஒண்ணு திரட்டி எங் நான் வந்து நான் வந்து இல்ல நான் காணாம போயிட்டேன், நான் கடத்தப்பட்டதாக ஒரு பொய்யான அதாவது ஒரு பொய் விமர்சனம், பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க இந்த குள்ளநரி நாடு. அதாவது உங்களை கால் பண்ணி இத இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசிங்கிறது இதுல கிளியரா தெரிய வருது. பெரிய சதி திட்டம். ஒரு சைடு வந்துட்டு இவங்களை கால் பண்ணி தனியா வந்து ஒரு கொஞ்சம் நீங்க வந்து இந்த ஆசிரமத்தை விட்டு கொஞ்சம் நேரம் நாளைக்கு வெளில வாங்க, நான் வந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஜனார்தன் கேட்டிருக்காங்க. ஒரு கிளியரான சதி திட்டத்தோட தான் இவங்களும் வந்துட்டு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு லீவ் வாங்கி கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஆசிரமத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு ஃபியூ மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பில்டிங்ல இவங்க வந்து குல்நாரி ஜனார்தனும் புவனேஸ்வரியும் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல கேம்பஸை விட்டு இவங்க வெளில வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க போன் எடுக்கல. ஏன் போன் எடுக்கல? திடீர்னு டைரக்டா வந்துட்டு ஆசிரமத்துக்குள்ள போலீஸ், மீடியா, ரவுடி, பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தையே திரட்டின்னு வந்து இல்ல எதுவும் எல்லாமே வெறும் வந்து பெண்களுக்காக மட்டுமே இருக்கிற ஒரு இடம் அது. பெண்களுக்காக மட்டுமே இருக்கிற ஒரு ஆசிரமம் அது. அந்த ஆசிரமத்துல ஏகப்பட்ட அதுவும் மென், ஆண்கள், ரவுடிகள், ரவுடி, போலீஸ், மீடியான்னு எல்லாம் ஒரே கும்பலா வந்து மொத்த ஆசிரமத்தையும் அட்டாக் பண்ணாங்க. அதுவும் நைட் டைம். யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருக்கணும். நம்ம வந்து ஹிந்து விரோத சக்திகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இது கம்மியா எடை போடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷமா எங்களுக்கு நடந்த பல விஷயங்கள் வச்சுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது எந்த லெவலுக்கு வந்து இந்த நெக்ஸஸ் இருக்கு. இந்து விரோத சக்தி, இந்து விரோத கும்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு டெரரிஸ்ட் கேங். இது ஒரு பெரிய டெரரிஸ்ட் நெட்வொர்க். இப்ப நான் வந்து ஒரு வீடியோ மட்டும் பிளே பண்றேன். இதுல வந்துட்டு இவங்களோட பல டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல எடுத்திருக்கிற பல வீடியோ கிளிப்ஸும் இருக்கு. நவம்பர் 1ஆம் தேதி நடந்த அட்டாக்கும் இருக்கு. To me is completely illegal, and my mom and my dad are trying to drag me out of this place. They've literally been trying to kidnap me away. अगर नंदिता के लिए जरूरत पड़ी तो यहाँ पे ये आश्रम भी जलाना पड़े तो जला देंगे हम यहाँ से, जला देंगे। It was around the month of October 2019. My father one day called me, forced me to get leave, saying that he wants to resolve some family issues, and he made myself, my younger siblings, 2 younger siblings, come to a campus which is located a little away from our main university campus in Gujarat. And all the 3 of us, myself and my 2 younger siblings, we went there and waiting there for them to come. Long time went by, but neither my father nor my mother turned up, and they neither answered my calls, messages, nothing. There was no communication from them further. And a long time went by, and suddenly on the 1st of November, I still remember, it was one of the worst moments. I got a call from my father, and I still remember I picked up the call. I wanted to ask him first, why did you not come all these days? I've been waiting for you here. But what the conversation turned out to be still shocks me. Actually, it still shakes me as I talk. He started threatening me the moment I picked up the phone. He spoke in extremely commanding tone, in a threatening manner. His demand was straight. He said, you have to leave Kailasa, you have to leave the Sangha, you have to come back home, and you have to file
a false rape charge against Swamiji. But I was clear. Swamiji was more than a mother and father to me. He was my guru, he was my God, he was everything. And when he threatened, I could not even respond. My throat dried up. And I was very clear from my being. I was very clear. I will never do such a thing. Even before I could recollect myself from that shock, he got around 15 to 20 vehicles of policemen, media, rowdies, everyone, and turned up in the main campus while I was waiting for them to come in the location that he had called me. But instead of my parents coming there, they took 15 to 20 vehicles of people and turned up in the main campus, and he lied to the media, to the police, to everyone that I was kidnapped and kept elsewhere. But the truth was that I was waiting for him to come. I was shocked. Around 8 hours, the policemen, media, everyone were pressurizing me, threatening me to go back to my parents. Nithyananda, I just wanted to tell all of you that it is 12:30 in the night and still we are struggling to send that group of men out of the campus. It is around 7-8 hours that the group of men have been here. They've literally been trying to kidnap me away from here. It was like all the media, they were all flashing their cameras on me, and there were 50 to 60 men around. I had no idea what was happening. They were harassing even the other female sister monks who were staying there in the university campus. They all threatened me, forced me that I have to go back to my parents, despite me telling no, I do not want to go back. I was afraid. My father was forcing me to do something which I did not want to do. It was extremely painful. It was one of the worst moments of my life. I didn't want to. I wanted to be with Swamiji. I wanted to live the path of sannyas.
அண்ட் இப்போ நாங்க வந்து தொடர்ந்து இந்த ஆர்டரை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தோம் எப்படி ஹோல் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பகவான் மேல போட்டு எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி சுவாமிஜியை தொடர்ந்து தாக்கினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நாங்க வந்து இந்த ஆர்டரை கண்டினியூ பண்ண போறோம். I would like to inform this honorable court that I am safe, happy, free, and in no need of any protection from anyone. I have said many times to my parents, and I have also informed to my parents as well as to the police via video conferencing, as they have tried to reach me and confirm my presence and my safety and freedom. I have abided to all the requirements the police had asked for and gave written statements and video recordings and had multiple video conferencing calls with them, confirming my safety and that I am on my personal travel out of my free will. Attached to the summary of the conversations with the police. ஸோ அதாவது இதுல வந்து நான் மறுபடியும் கிளாரிஃபை பண்றேன். இந்த மாதிரி எப்படி நான் சேஃபா இருக்கேன், நாங்க 2 பேருமே எந்த விதமான இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்ல இல்ல, நாங்க யாருமே எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண நாங்க எந்த விதமான டியூரஸ்லயும் இல்ல அப்படின்றத நாங்க கிளாரிஃபை பண்ணி, இதையே நான் வந்து போலீஸ் கிட்டயும் பேசி போலீஸ்லயும் ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட போலீஸ் கிட்ட பேசின எல்லா ஆதாரம் அதோட டிரான்ஸ்கிரிப்டும் மொத்தமா சப்மிட் பண்ணியிருந்தது மென்ஷன் ஆயிருக்கு. I am writing this affidavit out of my free will without any pressure or force from anyone. I pray and hope the court will take it into consideration. At no point I was kidnapped or kept away from my parents by Swamiji nor by anyone in Gurukul or Adinam administration or anyone else. I have left India to escape my father's brutal oppression, psychological pressure, terror, criminal intimidation, blackmail, to file a false rape charge under the POCSO Act against my Guru, Sri Nithyananda Swamiji. He has on multiple occasions tried to convince me to do this to frame my Guru, Sri Nithyananda Swami or Swamiji, as the court may and can see now how the national media is conducting a media trial on Swamiji Nithyananda, who is nowhere involved in this. By this, the court will understand the political influence that Janardhan has because of all that has happened so far, and I do not trust the Gujarat police. ஸோ இது வந்து தொடர்ந்து நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஐம் அட்டஸ்டிங் நான் வந்து என்னோட தனி சுதந்திரமான வில்ல தான் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த விதமான விருப்பமும் இல்லை போகிறதுக்கு. ஏன்னா என்ன யூஸ் பண்ணி சுவாமிஜி மேல பொய் குற்றச்சாட்டு போட வைக்கிறதுக்காக இந்த குலநிதி ஜனார்தன் என்னை வந்து ரொம்ப மென்டலி டார்ச்சர் பண்றதாகவும் கிரிமினலி இன்டிமிடேட் பண்றது, என்னை வந்து ரொம்ப டெரரைஸ் பண்ணி என்னை த்ரெட்டன் பண்ணி என்னை வந்து ரொம்ப நம்ம பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணி என்னை வந்து சுவாமிஜி மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. அதனால எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றதை வந்து இங்க மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. Similar communication is also addressed via email by Corpus Lopamudra. To avoid repetition, the same is not being reproduced in detail here. ஸோ நானும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இமெயில் மூலமா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதும் கோர்ட் வந்து ஆர்டர்ல கிளியரா போட்டிருக்காங்க. ஆன் தட் டே 2 senior advocates appeared on behalf of the corpora and pointed out to the court that the affidavits of the corpora would be placed on record. It would be pertinent to reproduce paras 4 and 5 of the aforesaid as under. We are posting this matter on 20th December 2019, and we are also ordering the registry and requesting the Registrar General to place the action taken report in 2 copies submitted by learned APP to be preserved in a sealed cover in safe custody and to be produced before the court in the same sealed cover as and when the same is requested for. It goes without saying that the state authorities, including the police, must do their best to see that the corpus be given that the corpus it results the
Sorry for the technical glitch. I hope all of you are able to see us and hear us now. இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல நாங்க இப்ப லைவா தான் இருக்கோம். கமெண்ட்ல நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களால பார்த்து அதை ஆன்சரும் பண்ண முடியும். தொடர்ந்து இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா the aforesaid would indicate the apprehension of the corpora and as and when they would be brought before the court. இது இங்க அதாவது கோர்ட் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இத மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நாங்க எங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி எங்களோட பயத்தை நாங்க தெரிவிச்சதை மறுபடியும் ரீஹைட்ரேட் பண்ணியிருக்காங்க. Then on the 27th of December 2019, the affidavits of the corpora individually placed on record, however, was objected by the petitioner on some technical ground, and therefore it is recorded in order dated 16th of January 2020 that the affidavit of the corpora duly signed before the High Commission of India, Kingston, were placed on record. So அதாவது இங்க வந்துட்டு 27ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி 2019 டிசம்பர் 27ஆம் தேதியில நாங்க கொடுத்திருக்கிற எங்களோட அஃபிடவிட் வந்து நாங்க கொடுத்திருந்தோம். ஆனா இந்த ஆப்போசிட் சைட் குல்னரி ஜனார்தனோட லாயர் வந்துட்டு இத டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல அப்ஜெக்ட் பண்ணதாகவும் அதனால திரும்பியும் நாங்க எங்களோட அஃபிடவிட்டை ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எம்பசி மாதிரி, இட்ஸ் இந்தியன் எம்பசி, ஜமைக்கால இருக்கிற இந்தியன் எம்பசி, ஸோ ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா போய் கிங்ஸ்டன்ல நாங்க இதை வந்து கொடுத்து அது மூலமா எங்க அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இந்தியன் எம்பசிக்கு, இந்தியன் எம்பசினா இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஈக்குவல். அங்க வந்து நாங்க எங்களோட சுய விருப்பத்தினால சேஃப் அண்ட் சவுண்டா எந்த விதமான பிரச்சனை இல்லாம நாங்க எங்களை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணல, எங்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணி அழிச்சுன்னு போல அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியறது எப்படின்னா, நாங்களே பிசிக்கலா போய் அங்க கிங்ஸ்டன்ல ஹை கமிஷன் ஆஃப் இந்தியால எங்களோட அஃபிடவிட்ஸ் கூல் பண்றதுக்கு இதை நாங்க பண்ணி 4 வருஷத்துக்கு மேல ஆறுது. ஏன்னா ஜனவரி 2020 பண்ணோம். இப்போ 2024 வருஷத்துல இருக்கோம். இதுலயே நமக்கு தெரியறது எந்த அளவுக்கு வந்து இந்து விரோத கும்பலோட தாக்கம் இருக்கு, அதோட பவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இதுல தெரியறது. எப்படி வந்து அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பிளேட்டண்டா யாராவது ஒரு நார்மல் ஒரு பர்சன் இதை பார்த்தாலே கேட்பாங்க, இதுல கேஸ் எங்கதான் இருக்கு, யாரு கடத்தப்பட்டிருக்காங்க, கடத்தப்பட்டிருக்கோம்னு சொல்றவங்க நாங்க இங்க 2 பேர் தான் சொல்றாங்க, நாங்க வந்து ஏதோ கடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போட்டிருக்காங்க. ஆனா நாங்க 2 பேரும் சொல்றேன், இல்லைங்க, ஏன் நாங்க வந்து என்னோட வயசு 24 வயசுக்கு மேல ஆறுது, என் வாழ்க்கைக்கு எனக்கு வந்து டிசைட் பண்றது அத்தாரிட்டி இருக்கு, எங்க ரைட் இருக்கு. பிளஸ் நாங்க வந்து நான் போக விரும்பல அப்படின்னா நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டு நான் தான் போகலன்னு சொல்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் நாங்க கிளியரா சொல்றோம். இந்த மாதிரி எங்களை வந்து இந்த குல்னரி ஜனார்தன் ஒரு பொய்யான ஒரு ரேப் சார்ஜ் வந்து எங்களை போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளியரா சொல்றோம். இதெல்லாமே சொல்லி போலீஸ் இவங்க மீட் பண்ணி நான் போலீஸ் கிட்ட போன்ல பேசி அதுக்கும் மேல நாங்க வந்து இருக்கிற எங்களுடைய இடத்த நான் என்னோட வாட்ஸ்அப் லைவ் லொகேஷன் அனுப்புறேன் போலீஸ் கிட்ட. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு 5 வருஷம் எடுத்தது. இன்னைக்கு இந்த ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குங்க, ஆனா 5 வருஷம். எனிவேஸ், by an order dated 2nd of March 2020, the formal notice came to be issued upon the corpora who were added as party respondent number 8 and 9. It would be in the aforesaid set of chronology that the version of the corpora came on record of the court. The record thus indicate affidavits of both corpora dated 8th of January 2019, which was sworn in the office of the High Commission of India at Kingston in front of the attached Commission of India. In the said affidavit, the corpus has referred to certain issues of the petitioner arising out of financial dealings, details of which may not be relevant. However, with regard to the well-being of the corpora, it would be appropriate to reproduce the relevant paras
of the affidavit as under. அண்ட் அவங்க அதாவது சொல்றாங்க, நாங்க ஹை கமிஷன்ல அட்டஸ்ட் பண்ணி கொடுத்த அந்த அஃபிடவிட்ல அவங்க அதுலேருந்து எங்களோட வெல்பீயிங், எங்களோட நலனுக்காக கன்சிடர் பண்ணி என்னெல்லாம் வந்து நாங்க சொன்னதுல ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் கீழே ஹைலைட் பண்றாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் திஸ் ஆனரபிள் கோர்ட் தட் ஐ எம் சேஃப், ஹாப்பி, free, in no need of any protection from anybody. I have said this many times to my parents, and I have also informed police via video conferencing, as they have tried to reach me to confirm my presence and my safety and freedom. I abided to all the requirements police had asked for and gave video statements and multiple statements recording calls with them confirming my safety and that I am on my personal travel out of my free will. All Gurukul classes, programs are only conducted by Gurukul teachers, volunteers, and parents. Other than parents, no adult, not even Swamiji, can meet any minor child alone. Without parents, mentor supervision, and that meeting will only be in front of CCTV camera. ஸோ அவங்க இதுல வந்துட்டு ஆக்சுவலா அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான ஃபேக்ட். அதாவது குருகுலத்து கல்வியில வந்து நம்ம குருகுலத்து ஸ்கூல்ல எல்லா விதமான கிளாஸஸ், என்ன ப்ரோக்ராம்ஸ், என்ன விதமான முகாம்கள் நடத்தினாலும் எல்லாமே வந்துட்டு குருகுல் டீச்சர்களும் வாலண்டியர்ஸும் பெற்றோர்கள் மட்டும்தான் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பெற்றோர்களையும் டீச்சரையும் தவிர்த்து எந்த அடல்ட்டுமே யாருமே வந்து கிட்ஸோட பிரமிசஸ்ல வர மாட்டாங்க. சுவாமிஜியும் முதற்கொண்டு சுவாமிஜி கூட வந்து சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல, அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் பெற்றோர்களோடையும் ஆசிரியர்களோடையும் சேர்ந்து தான் குழந்தைங்களை எப்பொழுதுமே மீட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். பெற்றோர்களை தவிர பெரியவர்கள் சுவாமிஜி கூட எந்த ஒரு சிறு குழந்தையுமே தனியாக சந்திக்க முடியாது. பெற்றோர் இல்ல பெற்றோர்களே வந்து வேற யாராவது உங்களோட சொந்தக்காரங்க அப்படிங்கிற உங்களோட மேற்பார்வை இல்லாமல் அந்த சந்திப்பு சிசிடிவி கேமராக்களுக்கு முன்னால் மட்டுமே தான் நடக்கும். இதுதான் வந்து குருகுலத்தோட பாலிசி. இதுதான் வந்து இந்த கோர்ட் ஆர்டர்லயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. குருகுலத்தின் மொத்த கேம்பஸுமே முழுவதுமே சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டர்ஸ் ஓட கண்காணிப்புல தான் ஹோல் டைமும் இருக்கு. இது வந்து கிளியரான குருகுல் பாலிசிலையும் இருக்கு. இப்படிதான் நடக்கிறது அப்படிங்கறத நாங்க எங்க அஃபிடவிட்ல கொடுத்துருக்கோங்கிறதுதான் இங்க கோர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி the core teaching of Gurukul is to teach a child to live without fear or greed. Loud voices, shouting, yelling, screaming, shouting profanities, physical intimidation, physical beating of a child is banned in Gurukul. This is a strict rule implemented without any deviation. Any adult, a teacher or volunteer who even raises his or her voice will be requested to leave the Gurukul premises immediately. Since I was part of the Gurukul committee, which is administered in Gurukuls, I am well aware of these policies. ஸோ இதுல ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, குருகுலத்தோட முக்கியமான ஒரு கோர் டீச்சிங், அதாவது குருகுலத்துல முக்கியமான ஒரு எங்களோட கோர் பிரின்சிபல் எந்த தத்துவத்தை வச்சு வாழறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பயமோ அல்லது பேராசையோ இல்லாம வாழ கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு வந்துட்டு ஒரு யாராவது கத்தி பேசுறதுக்கோ இல்ல கூச்சல் எடுக்கிறதுக்கோ இல்ல அடிக்கிறத பத்தினா சான்ஸே இல்ல. ரொம்ப 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 ஒரு அன்பாலையும் ஒரு வெறும் லவ்விங்கான கேரிங்கான ஒரு ஆம்பியன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு பாடி லாங்குவேஜ், அதாவது ஒரு உடல் ரீதியான மிரட்டுற மாதிரி இருக்கிற பாடி லாங்குவேஜ் கூட அலௌட் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒரு ஆசிரியர் வந்து அதட்டி பேசினா கூட, குழந்தைகளை வந்து கோவப்பட்டோ இல்ல அதட்டி பேசினாலோ உடனடியாக அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து இதெல்லாம் வந்து குருகுலத்துல இருக்கிற கல்வி முறையின் ஒரு பாலிசியா தான் இருக்கு. இதுதான் வந்து நம்ம கைலாச நித்யானந்த குருகுல இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பாலிசிஸ். அண்ட் தொடர்ந்து இந்த அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐ எம் அஃப்ரேட் டு கம் பேக் டு த கண்ட்ரி as I fear my father and his political contacts will do everything in their contacts to intimidate me, imprison me against my will, and get arrested to ultimately force me to use me as a weapon to file a false rape charge under the POCSO Act on my Guru, Swamiji. In the light of the fact that I have been subject to intimidation, harassment, and death threats in the media and social media and the associates of my father,
and my father has considerable political influence and has threatened me to use such power against me. I humbly request the Honorable Court to grant the following safety precautions to ensure my safety and privacy. ஸோ இதுல வந்து ஆக்சுவலா என்ன ஜிஸ்ட் அப்படின்னாக்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கோட் பண்ணியிருக்கிறதுல எங்க 2 பேருக்குமே வந்து அந்த இந்தியாவுக்கு வந்து திருப்பி வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து குள்ளநரி ஜனார்தன் அப்புறம் அவங்க வச்சிருக்கிற பொலிட்டிக்கல் கான்டாக்ட் இவங்க வந்து எல்லா விதமான கான்டாக்ட்ஸும் யூஸ் பண்ணி எங்களை எப்படியாவது மிரட்டி எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி எங்களை வந்து எப்படியாவது த்ரெட்டன் பண்ணி எங்களை கிட்னாப் பண்ணி எங்களை கடத்தி எங்களோட எதிர்ப்பு எங்களோட வில்லுக்கு எதிரா அவங்க வந்து எங்களை யூஸ் பண்ணி சுவாமிஜி மேல பொய் குற்றச்சாட்டு போடுவாங்க அப்படின்றத வந்து நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதை சொல்லி இத்தனை விஷயம் நடந்து இவ்வளவு எவிடன்ஸ் நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிஜமானுமே எங்களுக்கு வந்து இதான் எங்களுக்கு நடக்கும் நாங்க வந்தா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி அதனால நாங்க அப்படியே வரதா இருந்தாலும் எங்களுக்கு சில விதமான ப்ரொடெக்ஷன் தேவை நாங்க கோர்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதாவது குள்ளநரி ஜனார்தனும் அவனது கூட்டாளிகளும் இந்து விரோத கும்பல் மொத்தத்தையுமே வந்து நடத்துற ரொம்ப பெரிய அரசியல் செல்வாக்குடைய பெரிய பெரிய ரவுடி டான் அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கே வச்சிருக்கிற உங்க கூட்டாளிகள் குள்ளநரி ஜனார்தனும் உங்களோட கூட்டாளிகளும் தான் எங்களோட உயிருக்கே ஆபத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் லேட்டஸ்டா இருக்கிற வரைக்கும் என்னோட போனை ஹேக் பண்றது, எங்களோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றது, எங்களுக்கு வந்து பல கிட்னாப் அட்டம்ஸ் பண்றது, இந்த மாதிரி லாஸ்ட் 5 வருஷமா வந்து எங்களோட வாழ்க்கைய ரொம்ப 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 மோசமான லெவல்ல வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. இதை வந்து நாங்க பல அஃபிடவிட்ஸையும் கொடுத்துருக்கோம். நடந்திருக்கிற பல விஷயங்கள் லைவாவும் வந்து சரி இருக்கும். இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு கண்டினியூஸா எங்களை பயமுறுத்தி வச்சு எங்களோட எங்களை வாழ விடாம செஞ்சுட்டு இருக்கிற இந்த குள்ளநரி ஜனார்தன் கிட்ட இருந்தா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஃபியூ ரெக்வெஸ்ட் நாங்க வந்து கேட்டிருந்தோம். I request that I receive the court-ordered protection for me and my sister from time we arrive in the country, leave the country. I should not be forced to meet anyone, including Mr. Janardhan, Ms. Bhuneshwari, or anyone else related to this or chosen by them. I should not be forced to stay in any particular place, should be allowed to stay in the place of my choice. I should not be arrested illegally or held captive or under force to give any statement under duress in any way. I want my Guru Bahans Manitya Pranapriyananda and Manitya Priyatvatvananda, who are illegally arrested and manhandled by the state police in the false case instigated by my father, to be released immediately. This is family issue, and I am so pained that my Guru Bahans, who have zero involvement in the matter, have been dragged into this and imprisoned. I don't want anything bad to happen to them because of our family matter. I want my father to give a written affidavit to this honorable court that he will not force me or my sister, Nandita Janardhanan, to file a false rape charge against our Guru, Srinithyananda Swami, under the POCSO Act at any cost, directly or indirectly using any of his thugs or political influence. I state and submit to this honorable court that I apprehend threat to my life and liberty if I return to India, because of which I wish to completely maintain the privacy of my travel locations and whereabouts.
இதுல நாங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம், குறிப்பிட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து திரும்ப தமிழ்ல இப்ப சொல்றோம். எனது தந்தையும் அவரது அரசியல் தொடர்புகளும் என்னை மிரட்டி கடத்துவது, என் விருப்பத்திற்கு மாறாக சிறையில் அடைப்பது, கைது செய்து என்னை பயன்படுத்தி கட்டாயப்படுத்துவது போன்ற அனைத்தையும் செய்து விடுவார்கள். இது வந்து குல்நரி ஜனார்தனே வந்து சொன்ன மிரட்டல்களை தான். எங்களுக்கு வந்து இதுதான் என்னோட பயத்தின் அடிப்படையான காரணம். இதனால இதை உபயோகித்து எனது குரு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் சுவாமிஜி மீது போஸ்கோ கம்ப்ளைண்ட், பொய்யான ஒரு கற்பழிப்பு குற்றச்சாட்டை பதிவு செய்யறதுக்காக எங்களை வந்து வற்புறுத்துறாங்க இந்த குல்நரி ஜனார்தன் அப்படிங்கிறதையும் நாங்க பதிவிட்டு இருக்கோம். ஊடகங்கள் மற்றும் குல்நரி ஜனார்தனோட கூட்டாளிகள், இந்து விரோத கும்பல், பெரிய அரசு செல்வாக்குடைய கும்பல் எங்களை துன்புறுத்துவது மற்றும் கொலை மிரட்டல்களும், எங்களை வந்து சித்திரவதை செஞ்சு பல லெவல்ல மிரட்டி எங்களை வந்து எங்களை வந்து அவங்களோட கிளச்சஸ்க்கு கொண்டு வந்து அவங்க மிரட்டுற வெளில வரணும்னு நினைக்கிறேன். இதுல நாங்க வந்து போக விரும்பல, அதனால எங்களுக்கு சேஃப்டி வேணும் இப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை தான் நாங்க இங்க எழுதியிருக்கோம். அதுதான் இங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிளஸ் நாங்க இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறது என்னன்னா, எங்களோட பேரை யூஸ் பண்ணி எங்களோட குருபெஹன்ஸ், சக சந்நியாச சகோதரிகள் இல்லீகலா அரெஸ்ட் செஞ்சாங்க. இல்லீகலா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. நித்ய பிராணப்பிரியானந்தா அண்ட் நித்ய பிரியத்வா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து அப்யூசிவா மேன் ஹேண்டில் பண்ணிருந்தாங்க போலீஸ். இதையும் நாங்க வந்து எழுதியிருக்கோம். அவங்களை எப்படியாவது நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அவங்களையும் வந்து விடுவிக்கணும். ஏன்னா இது ஒரு பொய் குற்றச்சாட்டு. இந்த குல்நரி ஜனார்தன் தூண்டிய பொய் வழக்கில் சட்ட விரோதமாக கைது பட்டுள்ளனர் நித்ய பிராணப்பிரியானந்தா அண்ட் நித்ய பிரியத்வானந்தா. இவரை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இது குடும்ப பிரச்சனை. இத ஏன் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் இழுக்கிறாங்க அப்படிங்கறதையும் நான் எழுதி சப்மிட் பண்ணியிருந்தேன். அதுதான் இங்க கோர்ட் ஆர்டர்லயும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்க எந்த இடத்துக்கு இப்ப நாங்க வரணும் அப்படின்னா, நாங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத நாங்க தான் டிசைட் பண்ணோம். எங்களை வந்து வற்புறுத்தக்கூடாது. எங்களை வந்து எஸ்பெஷலி இந்த குல்நரி ஜனார்தனை மீட் பண்றதோ இல்ல அவங்க சக கூட்டாளிகளையோ இல்ல அந்த மொத்த ஹிந்து விரோத கும்பல்ல யாருமே வந்து எங்களை வந்து துன்புறுத்தவோ இல்ல எங்களை ப்ரெஷர் பண்ணவோ கூடாது அப்படிங்கறதையும் நாங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தோம். இப்போ அடுத்த பாயிண்ட்ல the said affidavit is also accompanied by an additional affidavit of the same date, specifically answering to the avertments made in the petition and dispelling the apprehension of the petitioner that the corpora have been mistreated or in any way under distress or duress. Similar affidavit and additional affidavit is on record by the corpus Nandita, and the contents of her affidavit are quite identical to that of her sister. So இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த அஃபிடவிட்டோட சேர்த்து இப்போ நம்ம இவங்க கோட் பண்ண அஃபிடவிட்டோட சேர்த்து நாங்க இன்னுமே வந்து சில இன்னொரு அஃபிடவிட் கொடுத்திருந்தோம். அதுல இந்த குல்நரி ஜனார்தன் வந்து நிறைய பொய் குற்றச்சாட்டு போட்டது எல்லாத்துக்குமே உண்மையான எவிடன்ஸை நாங்க சப்மிட் பண்ணிருக்கிறதும், அது மட்டும் இல்லாம நாங்க வந்து மிஸ்ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கோம், அதாவது எங்களை வந்து தப்பா ட்ரீட் பண்றாங்க, எங்களை வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்ற பொய் சொன்ன அந்த ஜனார்தனோட கிளைம்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க வந்து தரமான உண்மையான
கரெக்டான எவிடன்ஸோட நாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கப்பட நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற நாங்க உண்மையை பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து ஹைலைட் பண்ணாங்க. நாங்க வந்து பிரமாண பத்திரிகையில நாங்க வந்து என்ன உண்மையாக நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களை வந்து யாரும் வற்புறுத்தப்படவில்லை. நாங்க தவறாக நடத்தப்படவில்லை. நாங்கள் எங்களோட சுய விருப்பத்தினால் மட்டும்தான் நாங்க வந்து இந்த சந்நியாச வாழ்க்கை முறை வாழ்ந்து வரோம் அப்படிங்கிறதையும் நாங்க கிளியரா எழுதி கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்ததுல வந்து subsequent affidavit in reply of the corpora dated 16th of December 2019 was placed on record, which was sworn in front of the Assistant Registrar and Notary Public at Barbados, accompanied with a copy of the passport and travel documents of the corpora. It would be appropriate to reproduce the content of the affidavits of both corpora, which are quite identical, and to avoid duplicity. The contents of the affidavit of corpus Lopamudra is quoted here and below. Relevant portion is quoted here and below. So அவங்க சொல்றாங்க, இதுக்கப்புறமா நாங்க தொடர்ந்து இன்னொரு அஃபிடவிட்டும் கொடுத்தோம். அதாவது டிசம்பர் மாசம் 2019 டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி இந்த அஃபிடவிட்டை வந்து பார்படோஸ் அப்படிங்கிற ஒரு கெரிபியன் நாட்டுல வந்து நோட்டரைஸ் பண்ணி அந்த அந்த நோட்டரைஸ்ட் காப்பியை வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிருந்தோம். பாஸ்போர்ட் மற்றும் பயணத்தின் டாக்குமெண்ட்ஸ், டிராவல் டாக்குமெண்ட்ஸோட இதை சப்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல இருக்கிற, அதாவது இவ்வளோ டீட்டெயில்டா நாங்க சப்மிட் பண்ணியிருக்கிற எங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து in the FIR, my father claims that he and my mother, Mrs. Bhuvaneshwari, weren't allowed to meet any of us. But whereas on the 2nd of October 2019, both of my siblings had met and spent time with them. I would also like to inform this honorable. இதை நான் தமிழ்ல சொல்லிடுறேன். அதாவது எஃப்ஐஆர்ல வந்து குல்நரி ஜனார்தனும் அவருடைய வைஃப் புவனேஸ்வரியும் எங்களை யாரையும் சந்திக்க வந்து அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு போட்டிருந்தாங்க. ஆனா 2019 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அப்போ எங்களோட சகோதரன் 2 பேரையுமே வந்து இவங்க மீட் பண்ணியிருந்தாங்க. பல மணி நேரம் உட்காந்து பேசியிருந்தாங்க. அப்படிங்கறதோட எவிடன்ஸும் நாங்க சப்மிட் பண்ணியிருந்தோம் கோர்ட்டுக்கு. அண்ட் அடுத்த பேராகிராஃப்ல I would also like to inform this honorable court that on the 5th and 6th of October, my siblings, Nandita, Kalpalata and Ambasutan, got and spent around 6 to 7 hours time with Mrs. Bhuvaneshwari and her relative, also a lawyer, Mr. Arvind Rajagopal. During her visit with them, she was served food by Ma Vimala, and multiple people like Ma Atmatattva, Sri Ishwarapriya and Ma Shambhavya were eyewitness for the meet with my mother. On that day, suddenly she started behaving violently, screaming and threatening that she would commit suicide if they didn't budge to her and come out of the organization. Both of my younger siblings froze out of fear and were emotionally tortured with her blackmail. Responding to her threats, the administration requested Bhuvaneshwari to come along with her husband, Mr. Janardhan. அதாவது இதுல இந்த மொத்த இதுலயுமே வந்துட்டு 5ஆம் தேதியும் 6ஆம் தேதி அக்டோபர்ல புவனேஸ்வரி வந்து பாக்குறதுக்காக வந்த பொழுது நானும் என்னோட 2 சிப்ளிங்ஸுமே சேர்ந்து போய் அவங்கள மீட் பண்ணோம், அவங்கள பேசணும். அதுக்கான ஐ விட்னஸஸ் லிஸ்ட் பண்ணிருக்கோம், யார் சாப்பாடு கொடுத்தாங்க, யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்றதையும். அதே மாதிரி புவனேஸ்வரி அவங்களோட சைட்ல இருந்தும் வந்திருந்த ரிலேட்டிவ்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சொல்லிட்டு ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அவங்க எப்படி வந்து சைக்கலாஜிக்கலா, அதாவது எங்களை வந்து தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணாங்க. நாங்க வந்து ஆர்கனைசேஷன் ஆசிரமம் விட்டு நாங்க வெளில வரலன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப வற்புறுத்தினாங்க. நாங்க விட்டு வந்தே ஆகணும் அப்படின்றது இது வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்த பேராகிராஃப்ல I would like to inform this honorable court that on the 1st of November, adding to the multiple threatening calls, my father called my sister again and was forcing her to file a false statement accusing Swamiji of rape under the POCSO Act. He assured that he has enough political clout to get Swamiji arrested based on her false complaint. She was completely shocked and extremely afraid at the conspiracy that my father revealed to her. Following the phone call of my father, our campus in Gujarat was
filled with 8 to 10 policemen from Vivekananda Nagar jurisdiction who wanted to meet her. இது வந்து நான் இப்போ தமிழ்லயும் சொல்றேன். அதாவது இது வந்து நான் கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நவம்பர் மாசம் வந்து பலமுறை மிரட்டி கால்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சுவாமிஜி மேல ஒரு பொய்யான ரேப் கேஸ ஃபைல் பண்ணும், ஒரு பொய்யான பாக்ஸோ கம்ப்ளைண்ட்கான ரேப் கேஸ் வந்து சுவாமிஜி மேல ஃபைல் பண்ணுன்னு சொல்லி மிரட்டினாங்க. நாங்க வந்து இவங்களதான் இவங்களுக்கு கால் பண்ணி பலமுறை கால் பண்ணி மிரட்டினாங்க. என் காலை வந்து நான் ஏன்னா அவங்களோட இந்த பினான்சியல் ஃப்ராடுலன்ஸ் கண்டுபிடிச்சதுனால என்னோட கால்ஸை வந்து அவங்க எடுக்கல. என் காலை கட் பண்ணி பிளாக்கும் பண்ணிட்டாங்க. பல டைம் நான் பல விதமா நான் கால் பண்ண ட்ரை பண்ணேன். எல்லா டைமும் வந்து என் காலை கட் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கால் பண்ணி இவங்களை மிரட்டினதுக்கு அப்புறமா தான் அதே டைம் இவங்களை வந்து ஒரு சைட் கால் பண்றாங்க, நீ இந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே டைமே வந்து இன்னொரு ஒரு மொத்த கும்பல் அழைச்சின்னு போய் இவ்வளோ போலீஸ் ரவுடி கும்பல் அழைச்சின்னு போய் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸை போய் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நாங்க சொன்னதான் இங்க போட்டிருக்காங்க கோர்ட் ஆர்டர்ல. On that day, Inspector Rana, along with other police personnel, forced her for over 8 to 10 hours, insisting that she had come to the police station, and they started threatening the other sadhvis in Yogini Sarvagyapeetham. She was fear-gripped and immediately called me and informed me of what happened, after which I also spoke to Mr. Rana. Following this, I immediately went on a video call with Mr. Rana, and in the presence of over 40 to 45 policemen, requesting them not to harass my siblings, but which went in vain. So After hours of threat, they finally settled in to take a written statement from my sister. ஆக்சுவலா சாரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி நான் தமிழ்ல சொல்ல விரும்புறேன். இந்த டைம் வந்து நான் ட்ரினிடாட்ல இருந்தேன். ட்ரினிடாட்ங்கிறது கரிபியன்ல இருக்க ஒரு நாடு. அந்த டைம்ல வந்து நான் ட்ரினிடாட்ல தான் நான் இருந்தேன். அப்போ வந்துட்டு தான் இந்த அட்டாக் நடந்தது. நான் வந்து வீடியோ கால் போயிருந்தேன். அதுதான் இங்க மென்ஷனும் பண்ணியிருக்கேன் நானு. அதுதான் இங்க ஆர்டர்லயும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வீடியோ கால்ல போய் 40-45 போலீஸ்மென் இருப்பாங்க. நான் பேசும்போது ஞாபகம் 45க்கும் மேற்பட்ட போலீஸ்மென் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரோடையும் ஒவ்வொருத்தருடையும் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. நான் பேசிட்டு இருந்தேன். அப்பதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்க கிட்டன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, போலீஸ் கம்ப்ளைண்டே இல்லாம இவ்வளோ ஆண்கள் ஒரு பெண்களுக்காக மட்டுமே இருக்கிற ஒரு கேம்பஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது வந்து நான் இன்ஸ்பெக்டர் திரு ராணா அவர்களுடையும் பேசினேன். அவங்க கிட்டயும் நான் இந்த எல்லா டீட்டெயில்ஸ், நான் எங்க இருக்கேன், நான் சேஃபா தான் இருக்கேன், நான் வந்து யார் ப்ரெஷர்லயும் இல்ல, இன்ஃபேக்ட் நான் வந்து வேர்ல்ட் டூர்ல இருக்கேன், இதெல்லாம் நான் எங்ககிட்ட ஷேரும் பண்ணிருந்தேன். சோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, நான் கெஞ்சினேன், ஐயா உங்ககிட்ட வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது, இவங்களுக்கு வந்து வயசு வந்து 18க்கும் மேலாச்சு, இவங்க வந்து ஒரு அடல்ட்டா, இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இவங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கு. தயவு செஞ்சு என்னோட தங்கச்சியோ இல்ல என்னோட மொத்த சன்னியாச சகோதரிகள் யாரையும் துன்புறுத்தாதீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு இந்த கேம்பஸ்குள்ள வந்து ஹராஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் போலீஸ் கிட்ட கெஞ்சினேன். சோ அதுதான் நான் இங்க வந்து டீட்டெயிலா போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல, I would like to inform this honorable court that I am safe and happy and free, in no need of any protection from anybody. I have said this many times to my parents. I have also informed the police via video conferencing that they have tried to reach me to confirm my presence in safety and freedom. I abided to all the requirements police had asked for and gave the video statements and multiple video conferencing calls with them, confirming my safety and that I am on my personal travel out of my free will. All the Gurukul classes, programs are only conducted by Gurukul teachers, volunteers, and parents. Other than parents, no adult, not even Swamiji, can meet the kids alone without parents or mentors' supervision. And that meeting will only be in front of CCTV. Gurukul areas completely secured with CCTV cameras and closures to prevent any adult crossing the Gurukul area even by mistake. The core teaching of Gurukul is to teach a child to live without fear or greed. Loud voices, shouting, yelling, screaming, shouting profanities, physical intimidation, physically beating a child is banned in the Gurukul.
there is a strict rule is implemented without any deviation. Any adult or a teacher or a volunteer who even raises his or her voice will be requested to leave the Gurukul premises immediately. ஐயா, நீங்க எல்லாம் இங்க இருக்கிற வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். நவம்பர் 1 இப்போ இந்த பொய் குற்றச்சாட்டு வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் 5 வருஷமா எல்லா கிட்டத்தட்ட எல்லா மீடியா சேனல்ஸுமே, ஏகப்பட்ட ஊடகங்கள் இந்த பொய்யான ஒரு நியூஸ வந்து பல லெவல்ல போட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி ரொம்ப ரொம்ப அவதூறா போட்டிருந்தாங்க. இப்போ இப்போ வந்து உண்மையான ஆர்டர் வெளில வந்துருச்சு. ஏன் இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் இதை வந்து பப்ளிஷ் பண்ணல? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இதை போட்டா மட்டும்தான் நமக்கு உண்மையான நியாயம் கிடைக்கும். இந்த உண்மை சத்தியம் வெளியில வந்துதான் ஆகணும். இதை நான் இங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வியூவர்ஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எத்தனை பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து நாங்க வந்து சொல்ற இந்த ஆர்டர், இப்போ நாங்க வந்து குஜராத்தோட ஆர்டரை நாங்க படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த ஆர்டரை வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். ஏன்னா இதுலதான் உண்மை இருக்கு. உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கிறது ஹைகோர்ட்டே இப்ப கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நாங்க வந்து பதில் சொல்றோம் கண்டிப்பா. சோ இதுல வந்து நாங்க ஆல்ரெடி நாங்க மேல படிச்சிருந்த அதே பாயிண்ட்ஸ் தான் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி வந்து நாங்க வந்து குருகுல கல்வி முறை எப்படி இருக்கு, எப்படி வந்து ஒரு அஹிம்சா பரமோ தர்மஹா, அதாவது அஹிம்சை தான் எங்களோட வாழ்க்கையின் அடிப்படை. திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்கிறது ஒண்ணு. அதையும் தாண்டி கோபம் கூட பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான் எங்களுக்கு வந்து சுவாமிஜி வந்து குருகுலத்துல கொடுத்திருந்தாங்க. அது குருகுலத்து பாலிசி கூட. நான் என் குருகுலத்துலதான் வளர்ந்தேன். அதே மாதிரி நாங்க குருகுலத்துல நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்கேன். அதனால எனக்கு இது நல்லாவே தெரியும். சாரி ஃபார் த டெக்னிக்கல் கிளிச். நான் ஆர்டரை வந்து மேற்கொண்டும் படிக்கிறேன். I am 23 years old, major, and have the fundamental rights to decide for myself. எனக்கு வந்து 23 வயசு மேஜர். அந்த டைம்ல நான் இந்த அஃபிடவிட் அனுப்புற டைம்ல எனக்கு 23 வயசு இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. நானே என்னோட வாழ்க்கைக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ரைட் இருக்கு. I humbly request the Honorable Court to quash this malicious, false, baseless, and frivolous allegations put forth by the deliberate plot to hide his crimes that my sister and I are both witnesses and victims of, including but not limited to physical abuse, domestic violence, sexual abuse, mental trauma, death threats, money laundering. The petitioner, along with his political clout,
have plotted against my Guru, Sri Nithyananda Swamiji, in order to extort money and blackmail him, using me and my sister as pawns, and threatening us by force to file a false rape charge under the POCSO Act against our Guru. இதுல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கறது நான் இப்ப தமிழ்ல சொல்றேன். இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும், எங்களை வந்து இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து ஆர்டரை படிக்க போறோம். அதாவது இந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளையும் இதனால எங்களோட வாழ்க்கையே வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்றது.
நான் வந்து 23 வயசு ஆச்சு. இந்த டைம்ல நான் எழுதும் போது எனக்கு 23 வயசு இருந்தது. இப்ப எனக்கு 25 ஆக போகுது. சோ அந்த டைம்ல நான் எழுதும்போது கிளியரா சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி குள்ளரி ஜனார்தனோட எந்த லெவலுக்கு வந்து அவங்க கிரைம்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் எந்த எந்த மாதிரியான, அதாவது எங்களை வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி பிசிக்கலாவும் செக்ஷுவலாவும் டொமெஸ்டிக் வயலன்ஸ் மூலமும் எங்களை வந்து பல விதமா வந்து குள்ளரி ஜனார்தன் எங்களை அபியூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க சிறுமிகளா இருக்கும் போதுல இருந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. அதனால அதே மாதிரி அந்த மாதிரியான சில பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி இப்பயும் எங்களை எப்படியாவது அவனோட கையில் கிளச்சஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருந்தோம். பிளஸ் எங்களை வந்து எப்படி வந்து ஆயுதமா யூஸ் பண்ணி சுவாமிஜி மேல இந்த பொய்யான கேஸ போட சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நாங்க கோர்ட்ல சொல்லியிருக்கிறது இங்க கிளியரா போட்டிருக்காங்க. I respectfully state that neither me nor my sister Nandita are in any kind of confinement, any influence of any person, authority, or institution. On the contrary, we are on our own free will and are on our own consciousness with a complete and stable mind and have been living our lives. We are in fact regularly coming in live on public platforms and conducting spiritual programs for helping others. So இதுலயும் நாங்க போட்டிருக்கோம். எவ்வளவு நம்ம வந்து 5 வருஷமா ஆக்சுவலா இந்த அட்டாக் ஆரம்பிச்சதுல இருந்து தினமுமே நாங்க வந்து லைவா வருது, சோசியல் மீடியால லைவ் வருது, கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது அப்படின்னு நாங்க கண்டினியூஸா பப்ளிக்கு அவைலபிளா இருந்துட்டே தான் இருக்கோம். ஸோ இதுதான் நாங்க வந்து எங்களோட எல்லா வீடியோஸ் எல்லாம் அமைச்சு நாங்க கோர்ட்லயோ அதை ஃபைல் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சொன்னா நாங்க வந்து கண்டினியூஸா லைவ்ல இருக்கோம். எப்படி வந்து ஒரு கிட்னாப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி இந்த மாதிரி லைவ்லாம் வர முடியுங்க? நாங்க எங்களோட சுய விருப்பத்தினாலதான் இருக்கோம். எங்களை யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, எங்களை யாரும் ப்ரெஷர் போடல, எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, இந்த மாதிரி எதுவுமே எங்களை யாரும் பண்ணல. நாங்க எங்களோட ஒரு கிளியர் கான்சியன்ஸோடையும் கிளியர் கான்சியஸ்னஸோடையும் தான் நாங்க எங்க சுய விருப்பத்தாலதான் நாங்க இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி வாழறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் போட்டிருக்காங்க. ஐடென்டிக்கல் அஃபிடவிட் இஸ் ஆல்சோ ஆன் ரெக்கார்ட் பை த செகண்ட் கார்பஸ் நந்திதா. ஸோ இவங்களும் இதே மாதிரி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணதாகவும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து from the record, therefore it is evident that the corpora were not in India. However, the state authorities made efforts to contact corpora in November 2019. The police did interact with the corpus, which was placed on record by the way of report. Along with the report, the transcription of conversation was also placed. So, இதை தொடர்ந்து 2019 2019ஆம் தேதியில நாங்க வந்து எப்படி போலீஸோடையும் பேசினோம், அதே மாதிரி தொடர்ந்து நாங்க வந்து போலீஸோட கான்டாக்ட்ல இருந்தோம். அதோட ரிப்போர்ட்டும் போலீஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதோட டிரான்ஸ்கிரிப்ட் நாங்க பேசின கான்வர்சேஷனோட ஜிஸ்டும் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த ஆர்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த கான்வர்சேஷன் இஸ் பிட்வீன் தி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஆர்பி ராணா, திரு ராணா அவர்களும் அப்புறம் மா தத்துவப்பிரியா அவர்களுக்கும் நடுவே நடந்த கான்வர்சேஷன். அதுல வந்துட்டு அவர் கேக்குறாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நீங்க மிஸ்ஸிங்கா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மிஸ்ஸிங்கா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு மா தத்துவப்பிரியா நோ ஐ எம் நாட் மிஸ்ஸிங் எனிவேர் அப்படின்னு. சோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நோ ஐ எம் நாட் மிஸ்ஸிங் எனிவேர் and I just did a live video on Facebook where I clearly told where I am and that I am in Trinidad and Tobago, and I told this clearly, very 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 clearly in all my videos. So நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த டைம்ல போலீஸ் வந்து இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் நவம்பர் 18ஆம் தேதி, அதாவது இந்த பொய்யான ஹேபியஸ் கார்பஸ் போட்டு மறுநாள் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது இன்ஸ்பெக்டர் சாரோட. இது வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் என்ன கிளியரா சொல்லியிருக்கேன்னா, நான் எங்கேயுமே மிஸ் ஆகல. நான் வந்துட்டு இப்பதான் லைவ் வீடியோ பண்ணிருந்தேன் சோசியல் மீடியால. அதுல என்னோட லைவ் லொகேஷனும் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நான் ட்ரினிடாட் டொபேகோல, ஒரு கெரிபியன் நாட்டு ட்ரினிடாட் டொபேகோ, அங்கதான் நான் இருக்கேன் அப்படிங்கறதையும் நான் கிளியரா சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கேக்குறாரு, आप कितने समय से वहां पर है, like how long you've been here அப்படின்னு கேக்குறாரு. ஸோ நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, I have been traveling for the world tour
for Trinidad, Tobago, and I came to even Mauritius, and I have been traveling to various different countries. And like this, I've been traveling throughout the year, and been traveling to different countries in the world too. My photos and my program pictures, everything is also on Facebook, Instagram, and just check my social media. You will also see almost every day I post my pictures. So if I'm missing, I cannot be posting my pictures, right? So நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ட்ரினிடாட் டொபாகோல வந்து ஹோல் இயரே நான் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். இங்க வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸா இருக்கு, நான் பல இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். இதோட எல்லா போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட ஃபேஸ்புக்லயும், சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்கு. தினமுமே நான் போட்டோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து ஒரு மிஸ் ஆன ஒரு பர்சன் வந்து எப்படி போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர்ஸரும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் திரும்ப சொல்லியிருக்கேன், I have been very actively posting pictures. I have been very active on social media. I have been here for almost 1 year, and I have been traveling to various different countries, all in the purpose of world tour. ஸோ இந்த மாதிரி நான் கண்டினியூஸா சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கேன். பிளஸ் லாஸ்ட் 1 இயரா வந்துட்டு நான் இந்த நாட்டுல இருந்திருக்கேன். இந்த மாதிரி இந்த டிராவல் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அந்த டைம். சோ தொடர்ந்து அவர் கேட்டிருக்காரு, நீங்க எப்போ வந்து உங்க அப்பா கிட்ட கடைசியா பேசுனீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேச ட்ரை பண்ணேன். ஆனா வந்துட்டு என்னோட எந்த மெசேஜஸ்க்கோ கால்ஸ்க்கோ ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து பல வாட்டி நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட கிரைம்ஸ் தெரியும். லைக் நான் இங்க எப்படி படிக்கிறேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். I think before 1 week I spoke to him on a call. After 1 week he stopped responding to my messages. Even day before yesterday also I tried sending him messages. We have been connecting to him via video call before, but he is not been responsive. And even if you need, you can even check my messages also. Like sometimes whenever there's problems and that he had on me, that's when I told I will not talk to him. This happens, and after that I've been continuously in touch with him. But like you can see very clearly, the chat even some 3-4 days ago also I have messaged, but he does not respond to me. நான் வந்து பல வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கறத நான் கிளியரா எழுதி போட்டிருக்கேன். கிளியரா ஃபோன் கால்ல சொல்லியிருக்கேன். அப்புறம் அவர் கேக்குறாரு, நீங்க ஆசிரம்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆசிரம்ல உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்றாங்களா? இல்ல வந்து இந்த ஹோல் பிரச்சனையில ஆசிரமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அப்புறம் வந்துட்டு நீங்க வேற ஏதாவது ஆசிரமம் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், see, I'm very, very, very happy about the way how this organization is. But because this culinary Janardhan is using this organization and the situation and a way to attack the organization, I started distancing myself away. But otherwise, it's this organization and myself, I have no problem. So நான் இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆசிரமம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வாழ்க்கை முறை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் இங்கதான் வாழ விரும்புறேன். ஆனா இந்த என்ன யூஸ் பண்ணி, இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி இந்த அதீனத்தை ஆசிரமத்தை வந்து அட்டாக் பண்றதுனாலதான் நான் இப்போதைக்கு இதை நான் தள்ளி இருக்கேன். ஆனா வந்து எனக்கும் ஆசிரமத்துக்குள்ளயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் அவங்க கேட்டிருக்காங்க தொடர்ந்து, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல இருக்கா? அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்காங்க, உங்களை வந்து யாராவது இங்க டார்ச்சர் பண்றாங்களா? இங்க வந்து யாராவது உங்களை வந்துட்டு ஜபர்தஸ்தி, அதாவது உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அதுக்கு நான் வந்து இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா, வாட் nobody in the organization tortured me and I am very, very happy. So, and first thing, really in telling, both me and my sister are safe, sound, and happy. And secondly, this is supposed to be a personal family matter. I don't want the organization to be involved in this. And we are scared to come to India because if we come anywhere to India because of Janardhan Sharma has a lot of political influence. We do not want him to interfere. We do not want him. This one life, which is out of our choice, our will, we are living this life. So நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு டார்ச்சர்லாம் யாரும் இங்க வந்து ஆசிரமத்துல யாரும் பண்றது இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி நான் உண்மையிலே இந்த லைஃப் ஸ்டைல தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
என்னோட ஒரே ஃபியர் வந்துட்டு ஜனார்தன் சர்மாவோட பெரிய ஒரு அரசியல் ஒரு ஒரு அரசியல் செல்வாக்குடைய ஹிந்து விரோத சக்தி அவங்களோட கூட்டாளிகளும் அவங்களும் தான் உங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கறது. அதை தவிர எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களாலதான் என்னால வந்து இந்தியா கூட திரும்ப வர முடியல அப்படின்னு சொல்லி நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு போன் கால் கான்வர்சேஷனோட ரெக்கார்ட். அடுத்தது வந்து over and above the affidavits filed by the corpora individually, which was unequivocally declared that they are not in any distress. Over and above, both are represented by the senior advocates who are confirmed after having taken instructions. Therefore, there is no reason to disbelieve the facts which have come on record. Still, to satisfy this court, and also in furtherance of the orders passed earlier, the court has accepted the request of the learned senior advocates appearing for the corpora to organize a hearing via video conferencing where the corpora located outside India would appear before the court virtually. இங்க ஏதாவது அவங்க சொல்றாங்க, நாங்க இவ்வளோ அஃபிடவிட்ஸ் கொடுத்து நாங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ரொம்ப கிளியரா ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்குன்னு, அதே மாதிரி நாங்க வந்து எங்களுக்காக வாதாடுற அட்வொகேட்ஸ் லாயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சீனியர் லாயர்ஸ் அப்படின்ற எல்லா ஃபேக்ட்ஸையும் நான் பார்த்தாலே இந்த எல்லாமே இந்த குற்றச்சாட்டு, அதாவது குள்ளநரி ஜனார்தன் வந்து பொய்யான எல்லா குற்றச்சாட்டுமே வந்து ரொம்ப பேஸ்லெஸ் அப்படின்னு தெரிஞ்சிடுறது. அதையும் மீறி இன்னும் கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் அப்புறமா வந்து ப்ரீவியஸா வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதெல்லாமும் மைண்ட்ல வச்சுட்டு, அதனால எங்களோட அட்வொகேட் கேட்ட நேரத்துல ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் செஷன் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Our court, while in compliance with the directions contained in the orders passed by Apex Court in case of Sarvesh Mathur versus the Registrar General, the High Court of Punjab and Haryana, in writ petition criminal number 351 of 2023, contained in para 14, order dated 6th of October 2023, that no High Court shall deny access to video conferencing facilities or hearing through the hybrid mode to any member of the bar or litigant desirous of availing such facilities, have adopted SOP for hybrid hearing under its circular number ITC 98/2023 dated 13/6/2023, followed by circular number ITC 194/2023 dated 27/9/2023. ஸோ இதுலயும் வந்து ஒரு ஆர்டரை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஆர்டர் பிரகாரம் எங்களுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. As recorded in the preceding paras and as observed in the earlier orders, the concern with regard to the well-being of the corpora were to be ascertained, and accordingly, the court declared in its order dated 9/1/2024 that the corpora would be available via SafeLink for video conferencing. The video conferencing was thus organized on 10th of January 2024, where the corpora appeared online and attended a chamber by the learned advocate for the respective parties, Mr. Pritesh Shah, learned advocate for the petitioner, and Mr. Hardik Mehta, learned APP for the respondent number 1, Mr. Y.S. Lakhani, learned senior advocate for learned advocate, Mr. Rahul Dholakia, for respondent number 7, Mr. B.B. Naik, learned senior advocate with Mr. Shalin Mehta, learned senior advocate for Mr. Mansi Thapar, learned advocate for respondent number 8 and 9, and Mr. Kshitij Amin, learned standing counsel for the respondent number 10. So, in the order base பண்ணி எங்களுக்கு வந்து 9th of ஜனவரி மாசம் இந்த 2024 2024 ஆண்டு 9ஆம் தேதி ஜனவரி 9th அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி 10ஆம் தேதி அதுக்கு மறுநாளே வந்து எங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்க எல்லா லாயர்ஸோட பிரசன்ஸ்ல, எங்களோட லாயர், கோர்ட்ல இருக்கிற எல்லா ரெஸ்பாண்டன்ஸ், இந்த கேஸ்ல யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ பார்ட்டா இருக்காங்களோ அவங்க எல்லா லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ்,
and standing counsels, learned APP, public assistant public prosecutor, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜட்ஜஸ் themselves. ஸோ இவங்க எல்லாரையுமே இருக்கிற ஒரு ஒரு சேம்பர்ல நாங்களும் ஒரு சேஃப் லிங்க் மூலமா நாங்க வீடியோ கான்ஃபரன்சிங்க அட்டென்ட் பண்ணோம். நாங்க 2 வேல வந்திருந்தோம், இந்த மாதிரி ஒரு வீடியோ கால்ல வந்திருந்தோம். அது தொடர்ந்து இந்த ஆர்டர்ல சொல்றது, the interaction with the corpora would indicate that they were not in any way in illegal confinement. Not only that, but they had also indicated that they are out of their free will residing at Jamaica and have decided to continue to reside there and follow their spiritual path, which they have consciously intended to follow. They have also indicated about the spiritual sessions which they undertake, which are followed by many people across the world. The court, finding the same to be reliable, is unable to conclude that the corpora are in any manner in duress or influence, though learned advocate for the petitioner has sought to raise objection about the place from where the corpora have appeared online before this court. However, having interviewed with both the corpora, the court satisfied that both are adults, mature enough to understand their well-being, and apparently are happy at the place where they are at presently are proceeding on their spiritual path. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ எங்களோட ஜட்ஜஸ் வந்து எங்க 2 பேரோட பேசினதுக்கு அப்புறமா வீடியோ கால்ல வந்து பேசினாங்க. அதுக்கப்புறமா இங்க அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்க 2 பேரோட இன்டராக்ஷனுக்கு அப்புறம் கிளியரா வந்து அவங்க ஜட்ஜஸ் வந்து கிளியரா வந்து சொன்னாங்க, நாங்க எந்த விதமான இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்ல இல்ல. அதாவது சட்டவிரோதமான எந்த விதமான ஒரு அடைச்சு வச்சிருக்காங்களோ இல்ல கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி எந்த விதமான இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்லயும் நாங்க இல்ல. யாரோட வற்புறுத்தலையும் நாங்க இல்ல. யாருமே எங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாத நாங்க எங்களோட சுய விருப்பத்தினாலையும் நாங்க வந்து சந்தோஷமா கான்சியஸா இந்த வாழ்க்கை முறைய நாங்க இருக்கிற நாட்டுல நாங்க இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து இந்த ஆன்மீக பாதையில தான் எங்களுக்கு வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஆன்மீக பாதையில தான் நாங்க வாழணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து அவங்க கிளியரா பார்த்தாங்க. இது எங்களோட ஒரு சுய விருப்பத்தினால நாங்க எடுத்திருக்கிற ஒரு டெசிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. In the view of the aforesaid, they also indicated about the spiritual sessions which they undertake, which are followed by many people across the world. நாங்க ஆக்சுவலா வந்து தினமுமே வந்து இப்போ நீங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு கூட நான் சொல்ல நினைக்கிறேன், தினமும் வந்துட்டு பரமசிவோகம் அப்படின்னு சொல்லி ஒரு இலவசமான முகாம், தியான முகாம் சுவாமிஜி வந்து சோசியல் மீடியா மூலமா அவைலபிள் ஆக்கியிருக்காரு. யார் வேணா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ நாங்க இந்த கிளாஸ பத்தி சொல்லியிருந்தோம். சோ அதையும் போட்டிருக்காங்க ஜட்ஜஸ். இந்த மாதிரி நாங்க தினமும் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறோம். இத வந்து பல நாடுகள்ல உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகள்ல இருந்து மக்கள் வந்து இத கலந்துக்கிறாங்க. சோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கோர்ட்டுக்கும் வந்து இது ஒரு ரிலையபிளான ஒரு விஷயமாக தான் தெரியுது. இத சார்ந்து அவங்க என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எந்த விதமான ஒரு டியூரஸ்லயோ நாங்க எந்த ப்ரெஷர்லயுமே இல்லை, யாரோட கண்ட்ரோல்லையுமே நாங்க இல்லை, யாரும் எங்களை வற்புறுத்தவில்லை, யாருமே வந்து எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நாங்க கான்சியஸா எங்களோட சுய விருப்பத்தினால நாங்க வந்து சந்தோஷமா இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான ஃபைனல் ஆர்டரா இந்த கோர்ட்ல வந்து, in the view of the aforesaid, the court deems it fit to discharge the notice and dismiss the petition accordingly. The virtual interaction with the corpora has been recorded and the registry is directed to preserve such recording as part of the record of this case. With the aforesaid, the petition stands dismissed, rule is discharged. In the view of the order passed in the main matter, no separate orders are required to be passed in the connected applications. Hence, accordingly stands disposed of. And it ends with A.Y. Kokje, Honorable Justice, and Honorable Justice Rajendra N. Sarin. Actually, I'm just feeling so happy. எனக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு.
இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத இங்கிலீஷ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். எங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேல கொடுத்திருக்க எல்லா எவிடன்ஸும் பேஸ் பண்ணி கோர்ட் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து செல்லாது. இந்த கேஸ், இந்த பொய்யான குற்றச்சாட்டை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இதை ரத்து செஞ்சுட்டாங்க. இதுல இருந்து இந்த மொத்த பொய் குற்றச்சாட்டு, இந்த கேஸ் மொத்தத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த கேஸ் மட்டும் இல்லாம இதை சார்ந்து இருக்கிற முக்கியமான கேஸ கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரத்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல போட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய நம்ம கைலாசத்தின் இந்துக்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த ஒரு பொய் வழக்குனால நமக்கு லாஸ்ட் 5 வருஷமா நமக்கே தெரியும், சுவாமிஜி வந்து ஒரு தனி ஆளா, ஒரு தனி தமிழர், ஒரு நாடே உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு வந்து நாங்க இன்டர்நெட்ல பல இடத்துல நான் பாக்குறேன், பல பேர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமிஜி வந்து கொண்டாடுறோம். ஒரு ஒரு தமிழனா இருந்து ஒரு தனியால் ஒரு தமிழன் உலகத்தை வியக்கிற அளவுக்கு முதல் முறையா இவ்வளோ ஒரு இன அழிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இனப்படுகொலை, ஹிந்து ஜீனோசைட், சனாதன ஹிந்து தர்மத்து மேல நடந்திருக்கிற இனப்படுகொலையும் தாண்டி இப்பயும் நடந்துட்டு இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாம், தாக்குதல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனி ஆளா, ஒரு தமிழனா இன்னைக்கு இந்து மதத்துக்காக ஒரு நாடே உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோட ஏகப்பட்ட பேர் நம்ம எல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல, இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் நான் பாக்குறேன். சுவாமிஜி வந்து எப்படி வந்து நம்ம எஸ்பெஷலி இந்த ஜென்சிக்கெல்லாம் கூட எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா மட்டும் இல்லாம ஒரு ரோல் மாடலாவே இருக்காரு. இப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு, நம்ம தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நான் பல பேர் போடுறத பார்த்திருக்கேன். ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு இந்து மதத்துக்காக வந்து இவ்வளோ உழைக்கிறதுனாலதான் சுவாமிஜி மேல ஒரு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கேஸ் நீங்களே பாத்தீங்க. இவ்வளவு நேரம் நாங்க வந்து லாஸ்ட் 2 மணி நேரமா கிட்டத்தட்ட நாங்க வந்து மொத்த ஆர்டரையும் உங்களுக்கு கோர்ட் ஆர்டரையும் படிச்சு காமிச்சோம். இந்த ஆர்டர்லயே கிளியரா போட்டிருக்கு எப்படி இது வந்து ரொம்ப ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு கேஸ். இதுக்காக அடிப்படையான ஒண்ணு கூட உண்மை இல்லைங்க, அடிப்படையே இல்ல. இதுல என்ன எதை வச்சு கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஆனா 5 வருஷமா இந்த ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஒரு பொய் வழக்க வச்சு பெண்களுக்காக மட்டுமே பெண்களே கட்டிய மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் அதை தரமட்டமாக்கிட்டாங்க. இந்த இந்து விரோத கும்பல் ஜனார்தனும் அவனுடைய கூட்டாளிகளும், அந்த இந்து விரோத கூட்டாளிகளும் சேர்ந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டிய கிரவுண்டு கொண்டு வந்துட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க. புல்டோசர் வச்சு இடிச்சு உடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம கோவில்ல இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும் இடிச்சு உடைச்சிட்டாங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் லாஸ்ட் 5 வருஷமா நடந்துட்டு இருக்கிறது. எப்படி இந்த மாதிரி இந்த டைம்ல எப்படி இந்த மாதிரி நடக்க முடியும்? அதே மாதிரிங்க, இப்போ நம்ம எல்லாருமே இந்த இந்த நியாயத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த 5 வருஷமா நம்மளுக்கு வந்து இந்த நியாயம் வரத்துக்குள்ள நடந்த இழப்பும் தாக்குதலும், இதனால வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், குழந்தைகள், பெண்கள், பெண் சன்னியாசிகள் அண்ட் அல்டிமேட்டா சுவாமிஜி அவரோட மொத்த மிஷனையுமே வந்து தாக்கி தரமட்டமாக்கி இருக்காங்க. இது ஒன்னொன்னுத்துக்குமே நம்ம இந்துக்கள் எழுந்திருச்சு நின்று நியாயம் கேட்கணும், நம்ம தட்டி கேட்கணும். நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம we need answer, we need to hold them accountable for this. And அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே தான் சேர்ந்து பொறுப்பெடுக்கணும். சோ உங்ககிட்ட இங்க இருக்கிற எல்லா அன்பர்கள் கிட்டயும், எல்லா வியூவர்ஸ் கிட்ட நான் கேட்கறது ஒண்ணுதான், ஐயா இது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த உண்மைய வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் உண்மை. இப்ப ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. நம்ம இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுல வந்து இருக்கிற யாரெல்லாம் வந்து கைலாசத்தோடையும் சுவாமிஜியோடையும் இணைந்திருந்தீங்களோ, சப்போர்ட்டா நின்னீங்களோ, உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சுவாமிஜி கிட்டையும் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதோட
எல்லா வியூவர்ஸுமே டியூன் பண்ணதுக்கு உங்க டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட், ஷேர் திஸ் வீடியோ டு as many people as possible. And with this, we have come to the conclusion of this live stream. And we will be coming back again at 7 a.m. Eastern Standard Time with the Paramashivoham Level 3 program. So stay tuned in. Thank you, Nithyananda.